ஐயா, டிவியிலே பார்த்துருந்து உங்களை நேரில் பார்க்க வைத்த இறைவனுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் எங்க கேள்விக்கெல்லாம் நீங்க ஒரு புன்சிரிப்போட பதில் சொல்றதுக்காக உங்களுக்கு நன்றி. என்னுடைய பேர் தேவதாசன். நான் பட்டினம்பாக்கம் சீனிவாசபுரத்திலிருந்து வருகிறேன். மெட்ராஸ் 28. ஒரு வருஷத்துக்கு முன்னால இதுதான் பைபிள் நீங்க ஒரு புக்கு அதுல ஒரு 2-3 விளக்கங்கள் கொடுத்திருந்தீர்கள். இந்த வேதங்கள் 2 என்று கொடுத்திருக்கிற புத்தகம் அது அத்ரெண்டு அல்பகரா 40-46 வசனம் இந்த வேதத்தின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள், இது முன்பு உங்களிடம் இருந்த வேதத்தை மெய்ப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஆகியால் நீங்களே அனைவரும் முதலில் இதனை நிராகரிப்பவர்களாக விடாதீர்கள் என்று சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் இந்த வேதத்தை பற்றி நிறைய கொடுத்திருக்கிறாங்க இதுலயே. அதாவது முன்போடு வேதம் பின்போடு வேதம் என்று இருந்தது என்றால் அதுக்கு கொஞ்சம் என்ன அர்த்தம்? அதாவது எங்க பைபிள்ல ஆதியாகமம் அப்படின்னு ஒவ்வொரு சரித்திரத்தை கொடுத்திருக்கிறார்கள். உங்கள் குரான்ல முதலில் மூசாவுடைய அதாவது நாங்கள் மூசை என்று சொல்லுவோம் அவர்களை, நீங்கள் மூசா என்று கொடுத்திருக்கிறீர்கள். அதன் பிறகுதான் இப்ராஹிம், நாங்கள் ஆபிரகாம் என்று சொல்லுவோம், இப்ராஹிம் என்று கொடுத்திருக்கிறீர்கள். இப்ராஹிம் வந்த பிறகுதான் முஸ்லிம் மதம் ஒன்று ஆரம்பித்ததாகவும் இதுல இருக்கிறது. அப்படி என்றால் அதுக்கு முன்னால் இருந்தவர்கள் எந்த வேதத்தை இது பண்ணினார்கள், இப்போது இருக்கிறவர்கள் எந்த வேதத்தை இது பண்ணுகிறார்கள்? அதாவது எங்க பைபிள் புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு, அதாவது கீப் நோ என்று 2 இருக்கிறது. அதனால் எங்களுக்கு அதுல ஒரு எதுக்காக நீங்க எங்களுக்கு நியாயமா விளக்க வேண்டும். அதாவது சகோதரர் தேவதாஸ் அவர்கள் ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேட்கிறாங்கன்னா, நான் எழுதின ஒரு நூல் இதுதான் பைபிள்னு சொல்லி ஒரு புத்தகம் நான் எழுதியிருக்கிறேன். அதுல பைபிள் ஒரிஜினலா இறைவன்ட்ட இருந்து கொடுக்கப்பட்ட அந்த வேதம் மறைக்கப்பட்டுருச்சு, பின்னாடி நிறைய சேர்த்திருக்கிறாங்க, அது இயேசுநாதர் தந்த வடிவத்தில் இல்லை அப்படிங்கிறதுக்கு பைபிள்ல இருந்து நிறைய மேற்கோள்லாம் காட்டி அதை நான் எழுதின நூல் அதை அவர் சுட்டி காட்டி கேட்கிறாரு. அப்ப திருக்குரான்லயே இது முன் வந்த வேதத்தை மெய்ப்படுத்துகிற வேதம் குரான்ல இருக்குது. அப்ப முன்னாடி வேதம் வந்திருக்குன்னு குரானை ஒத்துக்கிறத, முன்னாடி வந்த வேதம்டா என்ன, முன்னாடி வந்தவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதம் இந்த வேதத்துக்கு என்ன வேறுபாடு அப்படிங்கறத அவர் கேட்கிறார். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா வழங்கி கொள்ளணும். முகமது நபியை அல்லாஹ்வுடைய தூதர் என்று நாங்கள் நம்புகிறோம். அவங்க மட்டும்தான் தூதர் என்று நாங்கள் நம்பக்கூடாதுங்க. முகமது நபி அல்லாஹ்வுடைய தூதர் என்று நாங்கள் நம்புற மாதிரி முதல்ல கடவுள் மனிதனை படைச்சார, ஒரு ஜோடியை படைச்சார். கடவுள் முதல்ல படைச்சது ஆதம் ஹவ்வா என்று நாங்கள் சொல்லுவோம். கிறிஸ்தவர்கள் ஆதாம் ஏவாள் என்று சொல்வார்கள். அந்த ஒரு ஜோடியை கடவுள் படைத்தார். அந்த ஒரு ஜோடியை படைத்த உடனேயே ஆதம் இருக்கிறார்ல, அவர் தான் கடவுளுடைய முதல் தூதர். எங்க இஸ்லாமிய நம்பிக்கைப்படி முகமது நபி மட்டும் இறை தூதர் இல்ல, இறைவனிடமிருந்து மெசேஜை வாங்கி மக்களுக்கு சொல்லக்கூடிய வேலையை முதல் மனிதரில் இருந்தே கடவுள் ஆரம்பித்து வைத்து விட்டார். அப்ப முதல் மனிதர் என்று சொல்லக்கூடிய ஆதம் தான் கடவுளுடைய முதல் தூதர் அப்படி நாங்க நம்புறோம். ஆதமுக்கு அப்புறம் மனித குலம் பல்கி பெருகிய பிறகு ஒவ்வொரு பகுதிக்கும், ஒவ்வொரு நாட்டுக்கும், ஒவ்வொரு மொழிக்கும், ஒவ்வொரு பிரதேசத்திற்கும் அவங்களுக்கு ஏற்றவாறு அவங்கவுங்க பாஷையில கடவுள் நிறைய தூதர்களை அனுப்பினாரு. முகமது நபி மட்டும் அனுப்பப்பட்ட தூதர் நாங்க நம்பல. குரான்ல இருக்கிறது எந்த ஒரு சமுதாயத்திற்கும் அவர்களது தாய்மொழியில இதற்கு முன்னர் நாம் வேதத்தை அருள் இருக்கிறோம் குரான்ல இருக்கிறது. அப்ப நம்ம தமிழ்நாட்டில் வாழ்றோம்னு வைங்களேன், முகமது நபிக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் தமிழ் பேசக்கூடிய ஒரு தூதர் வந்திருப்பார். அவர் தமிழில் மக்களுக்கு போதனை செய்திருப்பார், தமிழில் வேதத்தை பெற்றிருப்பார். அது எது என்று நமக்கு தெரியவில்லை, பாதுகாக்கப்படவில்லை, அவங்களோட அது முடிந்து போய்விட்டது. ஆனால் அப்படி இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்பணும். உலகத்தில் உள்ள எல்லா மொழிகளையும் நபிகள் நாயகத்திற்கு பிந்தி வந்த மொழிகள்ல இல்ல. உருதுல கிடையாது, உருது பிந்தி வந்த மொழி. நபிகள் நாயகத்துக்கு முந்தி உலகத்தில் எந்தெந்த மொழி இருந்ததோ அத்தனை மொழிகளிலும் இறை தூதர்கள் அனுப்பப்பட்டார்கள். அந்த வரிசையில் ஆதாம் இறை தூதர்ங்கிறோம், ஆபிரகாம் இறை தூதர்ங்கிறோம், இஸ்மவேல் இறை தூதர்னு சொல்றோம், ஈசாக்கு இறை தூதர்ங்கிறோம், தாவீது இறை தூதர்னு சொல்றோம், மோசே இறை தூதர்ங்கிறோம், இயேசுநாதர்ங்கிறாங்க கடவுள் குமாரர்னு. அவரை கூட முஸ்லிம்கள் நாங்கள் இறைவனுடைய தூதர் என்று நம்பணும், மகன் நாங்கள் நம்பக்கூடாது. அவரை கூட நபிகள் நாயகம் மாதிரி அவங்க ஒரு தூதர்
அவங்களும் கடவுளை தான் வணங்க சொன்னாங்க, தன்னை வணங்க சொல்லல, தன்னிடத்துல பிரார்த்தனை சொல்லல. ஒரு இறைவனிடத்துல எல்லாரும் உங்களுடைய பிரார்த்தனையை கேளுங்க என்றுதான் இயேசுநாதர் சொன்னாங்க அப்படின்னு நாங்க நம்புறோம். அப்படி ஏராளமான தூதர்கள் இறைவனால் அனுப்பப்பட்டார்கள். தமிழ்நாட்டுக்கு அனுப்பப்பட்டார்கள், கேரளாவுக்கு அனுப்பப்பட்டார்கள், கர்நாடகத்துக்கு அனுப்பப்பட்டார்கள், உலகத்தின் பல பகுதிகளுக்கும் இறை தூதர்கள் அனுப்பப்பட்டார்கள். அவர்களுக்கு வேதம் கொடுக்கப்பட்டுச்சு, தூதர்கள் அனைவருக்கும் வேதம் கொடுக்கப்பட்டுச்சு. அந்த வேதங்கள் காலப்போக்கில் மறைஞ்சிருச்சு. மக்கள் கடைப்பிடிக்காட்டி மறைஞ்சிரும்ல. மக்கள் அதை வாழ்க்கையில ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தா தான் அந்த வேதம் காப்பாற்றப்பட்டு இருக்கும். வேதத்தினுடைய போதனையை முஸ்லீம்கள் இந்த குரானை மொத்தமா துறை எரிஞ்சிட்டாங்கன்னு வைங்க, இல்லாம போயிரும்ல. அதை வாழ்க்கையில நாங்க குரான்ல உள்ளபடி கடைப்பிடிக்கிற வரைக்கும் தான் அந்த வேதம் உலகத்தில் இருந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரி அது பாதுகாக்கப்படாததுனால நிறைய வேதங்கள் அடியோட போயிடுச்சு. சில வேதங்கள்ல மனிதர்கள் கை சரக்க சேர்த்து கலப்படமாகிவிட்டது. இப்படி எல்லாம் இருக்கிறது என்று நாங்கள் நம்புகிறோம். அந்த அடிப்படையில் தான் இயேசுநாதருக்கு கடவுள் வேதத்தை கொடுத்தாரு. இயேசுநாதருக்கு ஈசா நபின்னு நாங்க சொல்லுவோம், இயேசுநாதர்னு அவங்க சொல்லுவாங்க. அவங்களுக்கும் கடவுள் ஒரு வேதத்தை கொடுத்தார். அது பைபிளிலே சொல்லப்படுகிறது. இயேசுநாதர் ஒவ்வொரு ஆலயங்களுக்கும் சென்று ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார் அப்படின்னு பைபிள்ல இருக்கிறது, புதிய ஏற்பாடுல இருக்கிறது. அவர் ஒரு புஸ்தகத்தை, சுவிசேஷம்னா புஸ்தகம், ராஜ்யத்தின் சுவிசேஷம் அப்படின்னு ஒரு வேதம் அவருக்கு கடவுளால் கொடுக்கப்பட்டுச்சு. அதை அவர் பிரசங்கம் பண்ணினார் என்று பைபிள் சொல்லுகிறது. அந்த புஸ்தகம் இன்னைக்கு உலகத்தில் இல்லை. அப்படி ஒரு புஸ்தகத்தை வைத்து பிரச்சாரம் பண்ணினார் என்ற தகவல் தான் இந்த புதிய ஏற்பாட்டில் இருக்க தவிர என்ன இல்ல. ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை வைத்து பிரசங்கம் பண்ணார்ல, அப்ப இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பாதுகாக்கணுமா இல்லையா? அதை வச்சுத்தானே அவர் பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரு. முகமது நபி குரானை வைத்து பிரசங்கம் பண்ணினாரு, குரான் நம்ம வச்சுக்கிட்டு இருக்கிறோம், நாங்க வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்ப ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை இயேசுநாதர் பிரசங்கம் பண்ணார் என்று பைபிள்ல மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் எல்லாருமே எழுதி வச்சிருக்கிறாங்க. ஆனால் என்ன இல்ல, அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் இல்ல. அதே நேரத்தில் என்ன இருக்குது, புதிய ஏற்பாடு நீங்க சொல்றீங்க பாருங்க. இந்த புதிய ஏற்பாடு என்பது இயேசுநாதருக்கு கடவுள் கொடுத்தது கிடையாது. இயேசுநாதரை பற்றி 4 நபர்கள் எழுதிய தகவல் தான். அவருடைய வரலாற்றை 4 பேர் எழுதுறாங்க. அவர் அங்க போனாரு, இங்க போனாரு, அவர் சிலுவையில் அறையப்படுற வரைக்கும் அவருடைய வரலாறை மற்றவங்க எழுதுறாங்க. அவருடைய வரலாற்றை மற்றவர்கள் எழுதினால் அதுக்கு பேர் வேதம் கிடையாது. வேதம் என்றால் எதுக்கு சொல்லணும்னு கேட்டா, கடவுளிடமிருந்து மனிதனுக்கு வர்ற செய்திக்கு பேர் வேதம். அப்ப இயேசுநாதருக்கு கடவுளிடமிருந்து செய்தி வந்துச்சு, அது இல்லை, இன்னைக்கு இல்லை. உலகத்தில் அது ஏன் பாதுகாக்கப்படவில்லை என்பது அது ஒரு $1 மில்லியன் கேள்வி. இவ்வளவு பெரிய அவர் மதிக்கக்கூடியவங்க அந்த புஸ்தகத்தை ஏன் பாதுகாக்காமல் விட்டார்கள்? அதை இல்லாம பாதுகாக்கணும். முஸ்லீம் எதை விட்டாலும் குரானை விடுவானா? ஊடே இழிஞ்சு விழுந்தா கூட குரான் எடுத்துட்டு ஓடிடுவோம். நாங்க ஓடிடுவோம். தீ பிடிக்குன்னு வைங்களேன், நகை நட்டெல்லாம் கூட எடுக்க மாட்டோம். வீட்டில் இருக்க குரானை தூக்கிட்டு ஓடிய குரானை விட மாட்டோம். அப்படி பாதுகாக்கிறமா இல்லையா? அப்ப வேதம் என்று நம்பினா ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பாதுகாத்திருக்கணும். அதை நாங்க இன்ஜீல் என்று சொல்கிறோம். இஸ்லாத்துல இயேசுநாதர் கொடுத்த புஸ்தகத்துக்கு பேரு இன்ஜீல்ங்கிறோம். அது உலகத்தில் இல்லை. அது இருந்திருக்குமையானால் அது சொல்ற செய்தியும் குரான் சொல்ற செய்தியும் ஒன்னா இருக்கு. அதான் முன் வந்ததை மெய்ப்படுத்துங்கிறோம். முன் வந்த வேதத்தை மெய்ப்படுத்துன்னு சொல்றாங்க. என்ன அர்த்தம்னு கேட்கிறாரு. முன் வந்த வேதம் இப்ப இருக்குமையானால் என்ன, ஒரு இறைவன் தானே, ஒரு இறைவன் சொல்ற மெசேஜ் ஒன்னதான் இருக்கும். நேரத்துக்கு தகுந்த மாதிரி 10 பேர்லாம் பேச மாட்டான். முகமது நபிக்கு என்ன சொன்னானோ அதைத்தான் முந்தையும் சொல்லியிருப்பான். அந்த வேதம் இன்னைக்கு பாதுகாக்கப்படல. அதைத்தான் குரான் உலகத்துக்கு சொல்லுது. இதற்கு முந்தி அனுப்பப்பட்ட வேதங்களில் என்ன சாராம்சம் இருந்ததோ அதுதான் இந்த குரானிலும் இருக்கிறது. புது செய்தி கிடையாது, பழைய செய்தி தான். அதை நீங்க எல்லாம் மறைச்சிட்டீங்க, மாத்திட்டீங்க, மறந்துட்டீங்கிறதுனால அதை நினைவூட்டுகிறோம் அப்படின்னு குரான் சொல்லுது. அதனால முந்தி வேதம் வந்ததை நாங்க ஒத்து ஆகணும். அந்த வேதங்கள் எதுவும் பாதுகாக்கப்படல, குரானை பொறுத்தவரை பாதுகாக்கப்படுது. நபிகள் நாயகம் காலத்துல அந்த துவக்கப்பட்ட அந்த குரானுடைய மூல பிரதி இன்னைக்கு வரைக்கும் உலகத்தில் இருக்குது. இந்த குரானை கொண்டு அந்த குரான்ல கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா தாஷ்கண்ட்ல, ரஷ்யாவுல தாஷ்கண்ட்ல இருக்கிற மியூசியத்துல அந்த குரான் இன்னைக்கு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி இஸ்தம்பூல்ல, துருக்கி நாட்டு தலைநகர் இஸ்தம்பூல்ல ஒரு மியூசியம் இருக்கிறது. அதுலயும் இந்த குரான் இருக்கிறது, மூலப்பிரதி 14 நூற்றாண்டுக்கு முந்தின பிரதி. அந்த பிரதி இந்த பிரதி ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். மூலப்பிரதி இருக்கிறோம், அந்த இதுக்கு மூலப்பிரதி கிடையாது. அதுதான் சொல்றோம். சரியா? உங்களுக்கு அந்த ஒரு இறைவனுக்கு மகனா ஒண்ணு கொடுக்கும், படிச்சிருக்கீங்களா? அது இயேசு இறை மகனான்னு படிக்கல, இல்ல அது படிக்க ஒண்ணு கொடுங்க. இஸ்லாமிய அன்பர்களுக்கு மாற்றுமத சகோதரர்களுடைய பணிவான வணக்கம். என்னுடைய பெயர் குமரேசன். புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள ஒரு சிற்றூர் உள்ளது. நான் 18 வருஷம் இஸ்லாமிய அன்பர்களிடையே நான் பணிபுரிந்து வருகிறேன்.
சமீப காலமாக தௌஹீத் ஜமாத் இது ரெண்டு பிரிவு ஒன்று நிலவுகிறது. தௌஹீத்துக்கும் ஜமாத்துக்கும் உள்ள வேறுபாடு என்ன? முரண்பாடான கருத்துக்கள் இருக்கிறது. இஸ்லாமியர்களுடைய ஒரு மாற்று கோட்பாடு இருக்கும் பொழுது மாற்று மத அன்பர்களிடம் மட்டும் ஒரு தவறான கருத்துக்கள் நிலவுகிறதாக சொல்லி இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிகளுக்கு அழைத்து கேள்விகளை கேட்கிறீர்கள். அதனுடைய அழைப்பதன் உள்ள ஒரு நோக்கம் என்ன? இதனுடைய கேள்வி. சகோதரர் குமரேசன் அவர்கள் வண்ணாரப்பேட்டையில் போயிருக்கிறார்கள். அவங்க என்ன கேட்கிறாங்கன்னு கேட்டா, முஸ்லிம்கள்ல நான் பார்க்கிறேன் புதுசா தௌஹீத் ஜமாத்னு ஒண்ணு முளைச்சிருக்கிறது. இந்த அப்ப உங்களுக்கு வரவேற்குன்னு போட்டிருப்பாங்க. ஆமா ஆமா, தௌஹீத்னு ஒண்ணு இருக்குது. அது என்ன தௌஹீத்? ஏற்கனவே இருக்கிறதுக்கு இப்ப புதுசா இப்படி ஒண்ணு முளைக்கிறதுக்கு என்ன டிஃபரெண்ட்? என்ன வேறுபாடு? உங்களுக்குள்ளேயே இப்படி 2-3 இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்க எங்களை வந்து என்ன சொல்றீங்க என்ற கருத்தை உள்ளடக்கி கேட்கிறாரு. ஆனா அழகான கேள்வி, நல்ல கேள்விதான் இது. அது என்ன பிரச்சனைன்னு கேட்டாங்க, இதுக்கு ஒரு வரலாற்று பின்னணி இருக்கிறது. இப்ப நாங்கள்லாம் இஸ்லாத்துக்கு வந்தோம் இல்லையா, நாங்க யாருமே வந்து அரபு நாட்டு இறக்குமதி கிடையாதுங்க. இங்க இந்தியாவில் வாழ்ற எந்த முஸ்லீமா இருந்தாலும் இந்த நாட்டில் தான் நாங்க பிறந்தோம். இப்ப நீங்க எல்லாம் எந்த மதங்கள் ஜாதிகள்ல இருக்கிறீங்களோ அப்படிதான் எங்க அப்பா பாட்டன்கள் இருந்தாங்க. நாங்க வந்து அங்கிருந்து இறக்குமதி கிடையாது. எங்க முன்னோர்கள் ஒருத்தர் முன்னோர் செட்டியாரா இருப்பாரு, ஒருத்தருடைய முன்னோர் முதலியாரா இருப்பாரு, ஒருத்தருடைய முன்னோர் ஐயரா இருப்பாரு, ஒருத்தர் புள்ளமாரா இருப்பாரு, ஒருத்தருக்கு முன்னோர் வன்னியரா இருப்பாரு, தேவரா இருப்பாரு, அர்ஜுனனா கூட இருப்பாரு, பிராமணரா கூட இருப்பாரு. பல மாதிரி நாங்க எல்லாத்துலயும் வந்தவங்க இருக்கிறோம். நாங்க எல்லாருமே ஒரு கொள்கையை ஏற்றுக்கொண்டுதான் இந்த மார்க்கத்தை வந்திருந்தோம். எங்க அப்ப மாட்டன் காலத்தில் நல்ல கொள்கையா இருக்குது, இதுல இருந்து கொடுவேன்னு வந்துட்டோம். வந்த பிறகு எங்களுடைய முன்னோர்களுக்கு சரியான முறையில் அந்த இஸ்லாத்தை ஆழமாக போதிக்காம என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, அவங்களுடைய இந்த பழைய வழக்கங்கள் இருக்கு பாருங்க, அதோட சேர்ந்து இஸ்லாத்துக்கு வந்தாங்க. அதாவது உதாரணம், இஸ்லாத்துல ஜோசியம் கிடையாது, ஜாதகம் பார்க்க கூடாது, நாள் நட்சத்திரம் இல்ல, நூல் போடுறது இல்ல, தாயத்து இஸ்லாத்துல இல்ல, கொடி மரம் இல்ல, பொருட்களை புனிதப்படுத்துறது இல்ல, இப்படி நிறைய இல்ல இஸ்லாத்துல இருக்கிறது. ஆனால் என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, ஒரு கடவுள் கொள்கை நல்லா இருக்குன்னு இஸ்லாத்துக்கு வந்தாங்க. வந்து என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அதுக்கு முந்தி இருந்த அதே ஜோசியம், அதே ஜாதகம், அதே சடங்கு, அதே சம்பிரதாயத்தை எல்லாம் வேறு வடிவத்தில் செய்தார்கள். ஒரு சின்ன உதாரணம் சொல்வதா இருந்தா, அடிப்படையில் நான் சொல்றேன், இஸ்லாத்தினுடைய முக்கியமான கொள்கை ஒரு கடவுள் கொள்கை. லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு அர்த்தம் அதுதான். வணக்கத்திற்கு உரியவன், நம்ம எல்லாம் வணங்கி வழிபடுவதற்கு சொந்தக்காரன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்ல, ஒன் காடு தான், ஒரு காடு தான், வேற காடு கிடையாது என்பது அடிப்படையான கொள்கை. இதை நம்புற முஸ்லீம் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, முஸ்லீம் ஆகுறதுக்கு முன்னாடி அவங்க பகுதியில் தேர் திருவிழா அதெல்லாம் நடத்திருப்பாங்க. தேர் இழுப்பாங்க இல்லையா, தேர் இதெல்லாம் இழுப்பாங்க. இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்களா, இப்ப தேர் இழுக்கணும்னு உங்களுக்கு மறுபடியும் தோணுது. அல்லாஹ் கொண்டு சப்பரத்தில் உட்கார வச்சு அல்லாஹ் தான் உருவம் கிடையாது, உருவம் தெரியாத தேர்னா ஒரு ஏதாவது வச்சு கொண்டு போகணும்ல, உற்சவர் வேணும்ல, அதுல மூலவர் கோயிலுக்குள்ள இருப்பாரு, உற்சவத்துக்கு ஒரு சாமி வச்சிருப்பாங்க சுத்தி வர்றதுக்கு, அதனுடைய நகல். அந்த உற்சவர் இல்ல, அப்ப உற்சவர் இல்லையே, பள்ளிவாசல்ல இருந்து எழுதி கொண்டு வைக்கிறது தேருக்குன்ற உடனே யாராவது இறந்து போனாங்க பாருங்க, அவங்களை அடக்கம் பண்ணி அதன் பேர்ல என்ன செய்யறாங்க, சந்தன கூடு சொல்லி அந்த நடத்துறாங்க. தேருக்கு பதிலா சந்தன கூடு. அப்ப அந்த இஸ்லாம் இது தடுக்குது. ஆனாலும் அவன் ஏற்கனவே செஞ்சிருந்த அந்த காரியத்தை இஸ்லாமிய கலர் பூசி செய்ய ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி ஜோசியம், ஜாதகம் இதெல்லாம் நாங்க பார்க்க கூடாது. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஜோசியம் பேர் சொல்லாம பால் கித்தாப்னு பேரை மட்டும் மாத்திக்கிட்டாங்க. அதாவது ஐயத்தை கேட்கறதுக்கு பதில் அஜர்த்திட்ட போய் கேட்டாங்க. அதுக்கு முந்தைய என்ன பண்ணாங்க, ஐயத்தை போய் எங்களுக்கு நல்ல நாள் ஒண்ணு பார்த்துட்டாங்க, எங்களுக்கு கல்யாணம் பண்ணணும், பொருத்தம் பார்த்துட்டாங்கன்னு கேட்டார். இஸ்லாத்துல வந்துட்டு என்ன பண்றாருன்னு கேட்டா, எங்களை மாதிரி இஸ்லாத்தை படிச்சிருப்பாங்கல்ல மத குருமார்கள், எங்கள்கிட்ட வந்துகிட்டு ஒரு நல்ல நாள் பார்த்தாங்க, இவர் பார்த்தாரு, நல்லா ஏமாந்து வர்றாங்கன்னு சொல்லிட்டு இவரும் ஏதாவது ஒரு கணக்கு போட்டு ஏமாத்துறாரு. எங்க மத குருமார்கள் என்ன பண்ணாங்க, அவன் மனுஷன் தானே, நான் ஏற்கனவே முன்னுரையில சொன்னேன் இல்லையா, எவன் நம்ப கூடாது, மனுஷன் தான். மனுஷனுக்கு மேல வச்செல்லாம் யார் ஏமாத்தி, நான் ஏமாத்திடுவேன், நீங்களே ஏமாத்திட்டு போயிருவீங்க. அப்ப மனுஷனுக்கு மேல கொண்டு நினைச்ச காரணத்தினால இவங்க என்ன பண்ணாங்க, நல்ல நாள் கெட்ட நாள் இஸ்லாத்தின் பேர்ல பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஜாதகம் பார்த்தாங்க, ஜோசியம் பார்த்தாங்க, தாயத்து போட்டாங்க, மந்திரம் பார்த்தாங்க, எல்லாமே பண்ணாங்க. எல்லாம் இஸ்லாத்துல இல்லாது. அவங்க என்ன காரியத்தை இஸ்லாத்துக்கு வரமுந்தி செஞ்சாங்களோ அதையே செய்து கொண்டு வர்றாங்க. ஆனால் குர்ஆனை நாங்கள் பிரட்டி பார்த்தோம்னா இது தப்புன்னு சொல்லுது. நபிகள் நாயகம் என்ன சொன்னார்கள் என்பது நீங்க இருக்காது.
அதாவது இவங்க என்னதான் நடவடிக்கையில முஸ்லிம்கள் மாறிவிட்டாலும் குர்ஆனை பாதுகாத்து வச்சிருக்கிறார்கள். அந்த குர்ஆனை நாங்க எடுத்து பார்க்கிறோம், நபிகள் நாயகத்தினுடைய போதனை எடுத்து பார்க்கிறோம். அரபு நாடுகள் எல்லாம் போய் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் பிறந்த ஊர்ல தேர் கிடையாதுங்க. சவுதி அரேபியாவுக்கு போனவர்கள் நீங்க இருந்தா பார்த்திருப்பீங்க, முஸ்லீம் அல்லாத எத்தனை சகோதரர்கள் போயிருப்பீங்க. அங்க தேரோட்டம், அந்த சந்தனம் கொடுக்குறாங்கல்ல, தேர்ந்த சந்தனம் கொடு, இந்த இறந்து போனவர்களுக்காக இந்த சந்தன கூடு நடத்துறாங்களே அது கிடையாது. குடியேற்றம் கிடையாது. பொருள்களை புனிதப்படுத்துறது கிடையாது. ஒரு பொருளை சர்க்கரையை கொடுத்தோம் கையை கட்டி வாங்குறமா இல்லையா, பிரசாதம்னு சொல்லி இந்த பிரசாதம் மாதிரி தர்காவில் கொடுப்பாங்க. அதே மாதிரி எல்லாமே நடக்கும். இந்த கோயில்கள் அவங்க செய்யற காரியங்கள் போனா அந்த இந்து மதத்துல உள்ளது. இந்து மதத்துல இருக்கும்போது அவங்க செய்யறாங்க, அது அவங்க மத நம்பிக்கை. இஸ்லாத்துல இருந்தா இஸ்லாத்துல இருக்கிறத செய்யணும். இஸ்லாத்துல எது இல்லை அதை வந்து இஸ்லாத்தின் பெயர்ல செஞ்சாங்க. சவுதி அரேபியாவுக்கு போனீங்கன்னா ஜோசியம் பார்க்கிறேன் எவனாவது வந்தான்னா மரண தண்டனைங்க. சைனாவில் எப்படி மரண தண்டனை கொடுக்குறானோ கம்யூனிஸ்ட் நாடுகள்ல, அதே மாதிரி வந்து சவுதி அரேபியாவில எல்லாம் அதாவது மக்களை ஏமாத்துற குற்றங்களுக்கு பூரா மரண தண்டனை. அப்ப ஜோசியம், ஜாதகம், நல்ல நாள் பார்க்கிறேன் கெட்ட நாள் பார்க்கிறேன்னு சொன்னா தலையை சீவிடுறாங்க. அப்ப இந்த தமிழ்நாட்டில் நம்ம இங்க இருக்கிற மக்கள் மட்டும்தான் இஸ்லாத்தில் இருந்து கொண்டு இஸ்லாத்தில் இல்லாமல் இருக்கிறார்கள். இஸ்லாத்தில் இருக்கிறேன்னு சொல்லி கொண்டு இஸ்லாத்தில் இல்லாமல் இருக்கிறார்கள். அப்ப இதை பார்த்துட்டு தான் இதனாலதான் வரதட்சணைலாம். இப்ப உலக நாடுகள் பூரா வந்து நீங்க முஸ்லீம்கள் வந்து ஆண்கள் வந்து பெண்களுக்கு தான் கொடுப்பாங்க வரதட்சணை. சவுதி அரேபியாவில், குவைத்தில், துபாயில எல்லாம் போனீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னபடி கல்யாணம் சொன்னா நாம ஒரு 50 லட்ச ரூபா வச்சிருக்கணும். அப்பதான் நான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண முடியும். அப்ப என் மகனுக்கு கல்யாணம் பண்றது அவனுக்கு ஒரு 50 லட்ச ரூபா வேணும். இப்படியாக்க முஸ்லீம் நாடுகள் பூரா இருக்கிறது. நம்ம நாட்டில் என்ன தெரியுமா, மற்றவங்க எப்படி பெண் வீட்டார்ட்ட வாங்குறாங்களோ அதை காப்பி அடிச்சது மட்டும் பத்தல, அவங்களுக்கு கிளாஸ் நடத்துற அளவுக்கு முன்னேறிட்டாங்க. அவங்க அளவுல நிக்கிறாங்க. மற்றவங்க வந்து 10,000, 20,000, 50,000 தாண்ட மாட்டேங்கிறாங்க வரதட்சணையில. இவன் அங்கிருந்து காப்பி அடிச்சவன் என்ன பண்றான் தெரியுமா, 1 கோடி வரதட்சணை எல்லாம் உண்டு எங்க சமுதாயத்துக்கு. நம்ப மாட்டீங்க. கீழக்கரை காயல் பட்டணத்துக்குலாம் போனீங்கன்னா 1.25 கோடியா, அவர் கீழக்கரைக்காரர் தான், 1.25 கோடி ரூபாய் ஒரு பெண்ணை கரையேற்றுவதற்காக வேண்டி 1.25 கோடி ரூபாய் வரதட்சணை. தங்கம் 1 கிலோ தங்கம், 2 கிலோ தங்கம், 10 கிலோ தங்கம், கிலோவுலங்க. மூக்குப்பட்டுக்கு வழி இல்லாத ஒரு சமுதாயம் இருக்குது இந்த சமுதாயத்தில். 1 கிலோ தங்கம் 5 கிலோ தங்கம்னு கொடுக்குறான். அப்ப என்ன விளங்குதுன்னு கேட்டா, அங்க உள்ள மற்ற நாங்க பாக்குறோம் இவங்க இஸ்லாத்துல இல்ல, முஸ்லீம்ங்கிறத ஒரு ஜாதி ஆக்கிட்டாங்க, ஒரு இனம் ஆக்கிட்டாங்க. ஜாதி இனம் அல்ல, எல்லா மக்களுக்கும் பொதுவான ஒரு வாழ்க்கை நெறி. அது ஏதோ பேரை வச்சுக்கிட்டா போதும், நம்ம எப்படி வேணாலும் வாழலாம்னு நினைக்கிறாங்க. இதை திருத்துவதற்காக வேண்டி குர்ஆன்ல உள்ளபடிதான் முஸ்லிம்கள் வாழணும், நபிகள் நாயகம் சொன்னபடிதான் வாழணும் என்று பிரச்சாரம் செய்வதற்காக ஆரம்பிக்கப்பட்டதான் தௌஹீதுங்கிறது. தௌஹீதுன்னு கேட்டீங்கல்ல, இதையெல்லாம் பார்த்து விட்டு ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்படி ஒரு பிரச்சாரத்தை நம்ம தூக்குவோம். முஸ்லிம்கள் குர்ஆன்ல உள்ளபடி வாழ செய்வோம். அவன் குர்ஆனை வழிகாட்டியா எடுத்துக்கொள்ளல, நபிகள் நாயகத்தை வழிகாட்டியா எடுத்துக்கொள்ளலங்கிறத நாங்கள் உணர்ந்து முதல்ல எங்க வேலை உங்களுக்கு சொல்வதெல்லாம் நாங்க எத்தனாவது கூட்டம் இது 26 கூட்டம் தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறோம். நாங்கள் இந்த 25 வருஷத்துல 1000க்கும் மேற்பட்ட மாநாடுகள், பொதுக்கூட்டங்கள் எங்க மக்களுக்கு போய் நாங்க நடத்தியிருக்கிறோம். வரதட்சணைக்கு எதிராக நடத்தியிருக்கிறோம், வெட்டு வாங்கியிருக்கிறோம், குத்து வாங்கியிருக்கிறோம், அடிச்சு மண்டை உடைக்கப்பட்டிருக்கிறோம் எங்க சமுதாயத்தினால. ஆமா, நேதாஜி நகர்ல போய் அங்க நடந்துச்சு எல்லாம். நாங்க எங்க மக்களை சும்மா அடிச்சாங்க, உங்களுக்கு தெரியுதுல, இந்த கண்ணால பார்த்திருக்கிறாரு. நாங்க வந்து வெறுமனே வரட்டு தத்துவம் சொல்ற ஆளுக்கு கிடையாது. உங்களுக்கு நாங்கள் சொல்றதை விட கூடுதலாக எங்களுக்கு போய் நாங்க தர்காவுக்கு பக்கத்தில் போய் நின்று கொண்டு நாகூர்ல இது வந்து அப்புறப்படுத்த வேண்டும், இது இஸ்லாத்துக்கு எதிரானது, இது ஒரு பிராடு பித்தலாட்டம், இதை குர்ஆன் சொல்லவில்லை என்று சொல்லிட்டு அடி வாங்கின வேணாம். அந்த மாதிரி நாங்கள் 25 ஆண்டு காலமாக 100க்கும் மேற்பட்ட ஊர்களிலே வெட்டு, குத்து, அடி, உத அவ்வளவு வாங்கி கொண்டுதான் இன்றைக்கு அந்த மாற்றங்களை எங்க மக்கள்கிட்ட கொண்டு வந்துட்டு இருக்கோம். குர்ஆன்ல உள்ளபடி நடங்க, நீங்கள் உண்மை முஸ்லிமா நடந்தால் இந்த நிகழ்ச்சி தேவையே இருக்காது. எங்க சமுதாயம் முஸ்லிம்களா நடக்கலைங்கிறதுனாலதான் நாங்க சொல்ல வேண்டியது. அவங்கள பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்களே, முஸ்லீமை பார்த்து நீங்க இஸ்லாம் தெரிஞ்சு கொள்ள முடியாது. இன்றைக்கு வந்து முஸ்லீமை பார்த்து அவர் கேட்டார்ல, முஸ்லீம்னு சொல்றாங்க, நான்கிறாங்கிறார்ல, அப்படித்தானே வாழ்றாங்க. அப்ப அதையெல்லாம் மாத்துற வேலையை நாங்க செய்யறோம். அதனால தௌஹீதுங்கிற அதான் தௌஹீதுன்னு சொன்னா ஓரிரை கொள்கையை நிலைநாட்டுதல். தௌஹீதுங்கிற வார்த்தைக்கு வந்து ஒரு ஒன் காடு தான். அவன் சொன்னா இவன் சொன்னான்னு போயிடாது. கடவுள் சொன்னதை மட்டும் கேள், மனுஷன் சொன்னதை கேட்காத அப்படின்னு சொல்லி நாங்க எது சொன்னாலும் குர்ஆன்ல இருந்து எடுத்து காட்டுவோம். எங்க மக்கள்கிட்ட நாங்க பேசும் பொழுது நீங்க இப்படி செய்யறீங்க,
குர்ஆன்ல இல்ல, இப்படி செய்றீங்க இது குர்ஆன்ல இல்ல, இப்படி செய்றீங்க அது குர்ஆன்ல இல்லன்னு நாங்க சொல்லி அதை மாற்றம் பண்ணிட்டு இருக்கிறோம். அதான் தௌஹீதுங்கிறது. உங்களையே சரிப்படுத்தாம எங்களே சொல்றீங்க, கேள்வி அடிப்படையான விஷயம். அதான் சரி, எங்களுக்கு வந்து சொல்றீங்களே, அதாவதுங்க ஒரு விஷயத்தை விளங்கிக்கிறேன்னு, ஒரு தத்துவத்தை ஒருவன் சொல்வதா இருந்தால் உங்களெல்லாம் திருத்திட்டு தான் வந்து சொல்லணும் என்று நீங்கள் நினைத்தால் எந்த மனுஷனாலையும் எந்த தத்துவத்தையும் சொல்லலாம். நான் ஒரு தத்துவத்தை சொல்றேன், என் பொண்டாட்டி அதை ஏற்காம இருக்கலாம், நான் அதுல பிடிவானம் உள்ளவனா இருக்கலாம், என் புள்ள அதை மறுக்கலாம், என்னுடைய தம்பி மறுக்கலாம், என்னுடைய அண்ணன் மறுக்கலாம். நான் கடவுள் இல்லை, சொல்லத்தான் செய்ய முடியும். என் தம்பி ஏற்காத ஒன்றை என்னுடைய எதிரி ஏற்கலாம். அப்ப ஏற்கக்கூடிய மக்கள் வந்து உள்ளே வெளியே எங்கும் பரவி கிடக்கிறார்கள். ஏன் சமுதாயத்தில் ஏற்காத விஷயத்தை வெளியில சொல்லும் போது ஏற்றுக்கொள்வார்கள். அதனால எல்லாரையும் கரெக்ட் பண்ணிட்டு தான் செய்யணும்னா எந்த சிந்தனை யாரும் சொல்லல. யாராலையும் தன் வகையராவை முழுமையா சரி பண்ண முடியும். நபிகள் நாயகத்துக்கு முடியலையே. நபிகள் நாயகத்தினுடைய சொந்த பந்தங்கள்லாம் அவங்களை எதிர்த்தாங்களே. அவங்களுடைய சிறிய தகப்பனார் தானே ஒரு பெரிய எதிரியா இருந்தாரு. அப்ப அந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் வந்து உங்களை எல்லாம் கரெக்ட் பண்ணுங்க, அப்புறம் வாங்க எங்கள நாங்க சொல்லுவோம். நாங்க வந்து இறைவன் வேலையை செய்ய முடியாதுல்ல. மனிதன் வேலையை என்ன எடுத்து சொல்வது, இறைவன் வேலை என்னன்னா உள்ளத்துல ஒன்றை சேர்ப்பது. உள்ளத்துல சேர்க்கிற வேலை எங்களுக்கு செய்ய முடியாது. நாங்க என்ன செய்வோம் கேட்டா, உங்களுக்கு சொல்வதை விட எங்க மக்களுக்கு நாங்க அதிகமா சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதுலயும் யாரு நேர்வழிக்கு வருவார்கள் என்று இறைவன் நாடுகிறாரோ அவங்க தான் வருவாங்க. இதுல நேர்வழிக்கு வர்றவர்கள் இருப்போம், நேர்வழிக்கு வருவாங்க. அதை நம்ம எடுக்க முடியாது. அதான் காரணம். நான் கும்பகோணம் பக்கத்துல திருமலோடிங்கிற கிராமம், மெட்ராஸ் வந்து 6 மாசம் மேல ஆகுது. சீர்காழியில ஓஎஸ்எம் தியேட்டர்ல நடந்த கூட்டத்தை அட்டன் பண்ணேன். அதிக நபர்கள் கலந்துக்கிட்டதுனால நான் என்னால பேச முடியல. நான் ஒரு அம்பேத்கரிஸ்ட். நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, பௌத்த விகாரங்களை இடிச்சவங்க இஸ்லாமியர்கள் ஒரு சில புத்தகங்கள்ல படிச்சேன், அது உண்மையா? இதுதான் என்னோட கேள்வி. மதியழகன் அவர்கள் என்ன கேட்கிறாங்கன்னா, புத்த மதத்துக்கு இருந்த கோவில்களை, புத்த மதத்து கோவில்களை விகாரங்கள் சொல்லுவாங்க. புத்த விகாரங்களை முஸ்லிம் மன்னர்கள் இடிச்சு தகர்த்தார்கள் என்று சில வரலாற்று நூல்களில் எழுதப்பட்டிருக்கிறது, அது உண்மையா? அதான் கேள்வி. இது ஒரு நல்ல அழகான கேள்விங்க. புத்த விகாரங்கள்ல வந்து இடிச்சாங்கன்னு வச்சுக்கிறோம், அல்லது இந்து கோயில்களை இடிச்சதா வச்சுக்கிறோம் என்றெல்லாம் எழுதி வச்சிருக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரியான வரலாறுகள் அனைத்துமே வெள்ளையர்கள் நம்மை பிரித்தாழ்வதற்காக செய்த கட்டுக்கதையான வரலாறு. முதல் விஷயம் என்னன்னு கேட்டா, நான் வரலாற்று ரீதியாக சொல்வதை விட தத்துவார்த்த ரீதியாக நான் உங்களுக்கு சொல்றேன். என்ன தத்துவார்த்தம் என்றால், முஸ்லிம் மன்னர்கள் இந்த நாட்டை ஆண்டாங்க இல்லையா? அப்படி ஆட்சி புரிந்தவர்கள் வந்து முகல் என்ற ஆப்கானிஸ்தானத்தில் உள்ள முகல் என்ற பகுதியில் இருந்து இங்கே வந்து, அதான் முகலாயர்கள். ஆப்கானிஸ்தான் என்ற நாட்டில் இப்ப இருக்கக்கூடிய முகல் என்ற பகுதியில் இருந்து வந்து முகலாயர்கள் என்ற ஒரு பெயர்ல அந்த ஆட்சியை வந்து என்ன செய்யறாங்க, இங்க வந்து பிடிக்கிறாங்க, டெல்லியை பிடிக்கிறாங்க. ஆட்சியை பிடிச்சு வெள்ளையர்கள் பிடிச்சதுக்கு இவங்க பிடிச்சதுக்கு வித்தியாசம் என்னன்னு கேட்டா, வெள்ளையன் தன்னுடைய தலைமையகமாக இங்கிலாந்தை வைத்துக் கொண்டு இங்கே இருந்து வரி பணத்தை அங்க அனுப்பிக்கிட்டு இருந்தான். இதை தாயகமா ஏத்துக்கல, காலனி ஆக்கி இருந்தான். அவங்க வந்தவங்க இதையே ஆக்கி இங்க உட்காந்துட்டாங்க. அதான் டிஃபரண்ட். அவங்க தங்கள் நாட்டை விட்டுட்டு இதையே நம்ம நாடு ஆக்கிக்கிறோம் இருந்துட்டாங்க முஸ்லிம் மன்னர்கள். அது குறைந்த அளவு வந்தாங்க. அப்படி இந்த குறைந்த அளவு வந்தவர்கள் வந்து இவ்வளவு பெரிய மக்கள், இப்பவே நாங்க இருக்கிறது 20% இருக்கிறோம் இந்தியாவில். அன்னைக்கு வந்து அவ்வளவு சதவீதம் இருந்திருக்க மாட்டோம். அன்னைக்கு 2% இருந்திருப்போம், 1% இருந்திருப்போம் அந்த அவங்க வந்திருந்த காலங்களில், அல்ல 0.5% கூட இருந்திருக்கலாம். ரொம்ப குறைந்த அளவில் தான் இந்த நாட்டில் வந்து நாங்கள் முஸ்லிம்கள் அன்னைக்கு இருந்திருப்போம். அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த நாட்டில் வந்து ஆட்சியை பிடிச்சாங்கன்னு சொன்னா, ஆட்சியை பிடித்தவர்கள் 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, எத்தனை வருஷம் முஸ்லிம்கள் இந்த நாட்டை ஆண்டிருக்கிறாங்கன்னு கேட்டா 800 ஆண்டுகள். முகலாயர்கள் மாத்திரம் 400 ஆண்டுகள். அது அல்லாம வேற வேற மன்னர்கள் வந்து ஒரு 400 ஆண்டுகள் ஆண்டிருக்கிறாங்க. 800 ஆண்டுகள் வந்து இந்த நாட்டை முஸ்லிம் மன்னர்கள் ஆட்சி புரிஞ்சிருக்கிறாங்க. வெள்ளையர்கள் வந்து பீரங்கி, துப்பாக்கி, நவீன சாதனங்களோட இங்க வந்தாங்க. அவர்கள் 200 ஆண்டுகள் தாக்கு பிடிக்க முடியல, விரட்டிவிட்டோம். அவர்கள் வந்து நுழைஞ்சதுல இருந்தே சுதந்திர போர் ஆரம்பிச்சிருச்சுங்க. வெள்ளையர்கள் வந்து நுழைஞ்சதுல இருந்த சுதந்திர போராட்டத்தை கையில் எடுத்து இந்துக்களும் முஸ்லிம்களுமாக ஒன்றிணைந்து 200 ஆண்டு கால போராட்டத்துக்கு பிறகு அவங்கள நம்ம விரட்டி அடிச்சு விட்டோம். ஆனால் இந்த 800 ஆண்டு முஸ்லிம்கள் ஆட்சி புரிஞ்சாங்கள, அந்நிய ஆட்சியை ஒழிக்கணும் என்று சொல்லி ஒரு போராட்டம் இந்த நாட்டில் 800 ஆண்டுகள்ல நடந்திருக்கான்னு கேட்டா நடக்கல. எந்த மக்களும் இவர்களுடைய ஆட்சியை அப்புறப்படுத்தணும், வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லி
இங்க உள்ள எந்த ஒரு இந்து சமுதாயமோ ரஜபுத்திர சமுதாயமோ தேவர் சமுதாயமோ அவங்க எல்லாம் அந்த ஆயுதம் தாங்கி நிற்கக்கூடிய சமுதாயமா இருந்தாங்க. அந்த மாதிரியான சமுதாயங்களாவது எதிர்த்து களங்கண்டார்களான்னு சொன்னா காணல. அப்ப கோவில்களை அவன் இடிச்சு இருந்தான்னு வைங்க, என்ன ஏற்பட்டிருக்கும்? இன்னைக்கு இருக்கிற அளவுக்கெல்லாம் விழிப்புணர்வு கிடையாது. உடனே சடனா உணர்ச்சிப்பட்டுவான். கோவில் பள்ளிவாச வழிபாட்டுத்தலம் சாமின்னா அது அதுக்கு பிறகு உண்மை கிடையாது. கொளுத்தி விட்டு ஊரை அழிச்சு விட்டு போயிடலாம். அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு காலத்துல முஸ்லிம் மன்னர்கள் வந்து கோயில்கள்லாம் இடிச்சாங்கன்னு சொன்னா அன்னைக்கே அவங்களை சமாதி ஆக்கிடுவாங்க. பெரிய அழிக்கிறதுக்கு வந்து அதுவும் கத்தி கப்படாதான் அந்த காலத்து ஆயுதம். பீரங்கி துப்பாக்கின்னு சொன்னா கூட ஒரு துப்பாக்கி வச்சுக்கிறவன் 100 பேரை மிரட்ட முடியும். நீங்க 100 பேர் வர்றீங்க, என்கிட்ட ஒரு துப்பாக்கி இருக்குது, 100 பேரையும் நான் அதை நிப்பாட்டி வச்சு விடுவேன். ஏன்னா துப்பாக்கி வந்து சேதம் இல்லாமல் எதிரி அழிச்சிட்டு போயிடலாம். அவங்க வந்து காலத்துல துப்பாக்கி இருந்துச்சானா கிடையாது, வாள் தான், கத்தி தான், ஈட்டி தான். இந்த மாதிரி ஆயுதங்கள் வைத்திருக்கும் பொழுது படையுடைய நம்பரை வச்சுதான் வெற்றி தீர்மானிக்கப்படும். 1000 பேர் 200 பேர் ஜெயிக்க முடியாது வாள் கத்தியை வச்சுக்கிட்டு. அப்ப வந்து 60% இருக்கக்கூடிய அந்த சமுதாயம் 99% இருக்கிற மக்களுடைய உணர்வுகளோடு விளையாடி இருந்தால், மதத்தோடு விளையாடி இருந்தால், அவங்க கோயில்களை இடிச்சு இருந்தால் ரிசல்ட் என்னவா இருக்கும்னு கேட்டா 3வது நாளே மூட்டை கட்டிட்டு போயிருப்பான். 800 ஆண்டுகள் அவர்கள் எந்த எதிர்ப்பும் இல்லாமல் ஆட்சி செய்ததிலிருந்து எல்லாரையும் அரவணைத்திருக்கிறார்கள். அதான் தத்துவங்க. எதிர்த்து இருந்தால் நீங்க விடுவீங்களா? பிடிக்காத மத நம்பிக்கை இல்லாதவங்க ஒண்ணு சேர்ந்துருவாங்க. நீங்க வேணா ஒரு மத நம்பிக்கை வந்து வன்முறையில் அழிக்க பாடுபட்டீர்களே, ஆனால் மதத்தை நம்பாதவர்களும் ஒண்ணு சேர்ந்து கொண்டு என்ன செய்வாங்க? எங்களோட மாதிரியான ஒண்ணு திரண்டுருவாங்க. இது முதல்ல தத்துவ ரீதியாக இப்படி நடந்து இருந்தால் 800 வருஷம் ஆட்சி ரெக்கார்டு இருக்குது. 800 வருஷம் எப்படி எதிர்ப்பு இல்லாமல் ஆள முடியும்? ஆண்டதிலிருந்து அவர்கள் எல்லா மக்கள் நன்மதிப்பை பெற்ற முறையில் ஆட்சி செய்தார்கள். ஃபர்ஸ்ட் தத்துவம். இரண்டாவது வந்து அவர்கள் என்னத்தை சொன்னாலும் சரி, இன்றைக்கும் ஆவணங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. இந்திய அரசாங்கத்தில் மத்திய தொல்பொருள் இலாக்காவில் ஏராளமான ஆவணங்கள் இருக்கிறது. அந்த ஆவணங்கள் நிறைய அந்த ஆவணங்கள் சொல்லுகிறது, முஸ்லிம் மன்னர்கள் பள்ளிவாசல்களுக்கு கொடுக்கிற தான தர்மத்தை விட கோவில்களுக்கு அதிகமாக தானங்கள் வழங்கினார்கள். முஸ்லிம்களுடைய உணர்வுகளை மதிப்பதை விட பெரும்பான்மை மக்களுடைய, அப்பதான் ஆட்சி தக்க வைக்க முடியும். பெரும்பாலும் நல்லவங்க ஆட்சிக்காக வந்தவன் தானுங்க, நாடு பிடிக்க வந்தவன் தான் எல்லாரும். முஸ்லீம் வந்தாலும் சரி, இந்து வந்தாலும் சரி, அவன்லாம் நாடு பிடிக்க வந்தவன் தான். இது நம்ம ஒரு பெரிய நாட்டு ஆகலான்னு வந்தானே தவிர அதை தக்க வச்சுக்கிறதுக்காக என்ன பண்ணான்னு கேட்டா இப்படிலாம் பண்ணலாம். அதுக்கு சான்று சொல்வதாக இருந்தால், பாபர்னு ஒரு மன்னர், அந்த பாபர் மசூதியில் அவரை பேர் தான் சொல்றாங்க. இந்த பாபருங்கிற மன்னர் அவருடைய மகன் ஹுமாயூனுக்கு, பாபருடைய மகன் ஹுமாயூனு, பாபருடைய பேரன் அக்பர், பாபருடைய மகனுடைய மகன். பாபர் வந்து என்ன செய்யறாரு, ஹுமாயூனுக்கு ஒரு அறிவுரை எழுதி கொடுக்கிறார். அதுக்கு பேர் பாபர் நாமா. அந்த அறிவுரைக்கு பேர் என்னது? பாபர் நாமான்னு பேரு. பாரசீக மொழியில எழுதப்பட்டது. பாரசி மொழியில. ஆப்கான்ல பாரசி மொழி தான். அப்ப ஆப்கான்ல வேற பாஷையா மாறி போச்சு. அவங்களுடைய தாய்மொழி பாரசீக மொழியா இருந்ததுனால பாரசீக மொழியில பாபர் நாமா என்ற பெயர்ல ஒரு உயிலை எழுதி மகன்கிட்ட கொடுக்கிறார். மகனே, எனக்கு பிறகு நீ ஆட்சியில் உட்கார போற, இதுதான் உனக்கு கைட்லைன்ஸா வச்சுக்கிட்டு இதன்படிதான் நீ ஆட்சி செலுத்தணும். அதுல மகனே மகனேன்னு ஒண்ணு வரும். மகனே அதுல வருது ஒரு அறிவுரை. நான் உதாரணத்துக்கு, மகனே, நீ வந்து இந்து சமுதாய மக்கள் பெரும்பான்மையாக இருக்கிற ஒரு நாட்டின் ஆட்சி பொறுப்பை ஏற்கவிருக்கிறாய். அதாவது சொல்றாரு பாபர் வந்து மகனுக்கு சொல்றாரு, ஏற்கவிருக்கிறாய். அவர்களுடைய உணர்வுகளோடு மத நம்பிக்கையோடு விளையாடி விடாத. அவங்களுடைய மதங்களுக்கும் உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடுக்க வேண்டும். எந்த அளவுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், பெருநாள், ஹஜ்ஜி பெருநாள் என்று ஒரு பெருநாள் எங்களுக்கு இருக்கிறது. அந்த நாள்ல வந்து ஆடு, மாடு, ஒட்டகம், இந்த மூன்றில் எதையாவது இறைவனுக்காக பலியிட்டு அந்த மாமிசத்தை ஏழைகளுக்கு நாங்க தர்மம் செய்யணும். இது எங்களுக்கு சட்டம். அவர் சொல்றாரு, இஸ்லாமிய சட்ட பிரகாரம் ஆடு, மாடு, ஒட்டகம் ஆகியவற்றை ஹஜ்ஜி பெருநாள் தினத்திலே பலியிடுவதற்கு நமக்கு அனுமதி இருந்தாலும் இந்து மக்கள் மாட்டை புனிதமாக கருதுகிற காரணத்தினால் உன்னுடைய ஆயுள் பரியந்தம் நீ ஆட்டையும் ஒட்டகத்தையும் நீ குர்பானி கொடுக்கணுமே தவிர அவங்களை புண்படுத்தும் விதமாக நீ மாட்டை குர்பானி கொடுக்காத. அவங்க வந்து வெறுத்துட்டாங்கன்னா உனக்கு ஆட்சியில் உட்கார முடியாது. இப்படி இருந்த ஒருத்தர் கோயில் அடிப்பாரா? இது வந்து இது கதை இல்ல, கற்பனை இல்லைங்க. இந்திய அரசாங்கத்தில், மத்திய அரசாங்கத்தின் கண்ட்ரோல்ல உள்ள தொல்பொருள் இலாக்காவுல
பாதுகாக்கப்பட்ட ஆவணமாக பாபர் நாமா இருக்கிறது. அந்த பாபர் நாமாவில் உள்ள வாசகம் இது. அப்ப எப்படி கோயில் இடிச்சிருப்பாங்க? இடிச்சா எப்படி விட்டுருப்போம்? இடிக்கக்கூடிய அளவுக்கு உள்ளவன் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுவானா? கோயில் இடிக்கிறது ரொம்ப வெளியே இருந்தா தான் இடிக்க முடியும். நீ ஓங்காசை போட்டு அறுக்கிற மாட்டை கூட நீ வாங்காதன்னு சொல்ற. மாடு வந்து அவங்க வீட்டு மாட்டை எடுத்து நீ அறுக்கல, ஓன் காசை கொடுத்தா வாங்க போற. ஆனாலும் அது அவங்க தெய்வம் நினைக்கிறாங்க. அதனால அவங்களோட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடு. அப்படித்தான் ஹுமாயூன் காலமெல்லாம் நடந்துகிட்டாரு. அப்படி நடக்கணும் வேண்டும் என்றுதான் முஸ்லீம் முகலாய மன்னர்கள் முதல் மன்னர் சொல்லக்கூடிய அந்த பாபர் தன்னுடைய மகனுக்கு என்ன பண்றாரு? உயில் எழுதி வச்சிருக்கிறார். இன்னைக்கும் எடுத்துக்கிட்டா திப்பு சுல்தான் அவர்கள் வழங்கிய கோயில்களுக்கு வழங்கிய அந்த மானியங்களும் இன்னைக்கும் செப்பு பட்டயங்களாக இந்திய அரசாங்கம் கர்நாடகாவில் போய் விசாரிங்க, எத்தனை கோயில்களுக்கு அவர் மானியம் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நீங்க பாருங்க. அந்த அளவுக்கு திப்பு சுல்தான் நடந்து கொண்டதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால 800 வருஷம் ஆட்சி செஞ்சு வெள்ளக்காரன் தான் இந்துக்களும் முஸ்லீம்களும் சேர்ந்து நம்மளை விரட்ட பார்க்கறாங்க. இதை உடைக்கணும். இந்த நெட்வொர்க்கை உடைக்கணும்னா என்ன பண்ணணும்? முஸ்லீம் இந்து கோயில் இடிச்சான், இந்து முஸ்லீம் கோயில் இடிச்சான், இடிச்சு பள்ளியாசல கட்டினா, பள்ளியாசல கோயில கட்டினா, இப்படி ஒரு விஷமத்தனமான வரலாறு எழுதணும்னா அந்த கூட்டமைப்பு உடைஞ்சிரும். கூட்டமைப்பு உடைஞ்சா இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நம்ம அடிமை நாடா வச்சுக்கலாம் இந்தியாவை. இது வெள்ளக்காரன் கட்டின கட்டுக்கிறதான தவிர முதல்ல எங்க இஸ்லாமிய மார்க்கத்தில் அதுக்கு அனுமதி இல்லை. எந்த ஒரு பிற மதத்து வழிபாட்டை இடிக்க அனுமதி இல்லை. இடிக்கிறது கிடக்கட்டும். குர்ஆன்ல ஒரு ஆர்டர் எங்களுக்கு இருக்கிறது. லா தசுப்புல்லதீன யதூன மின் தூனில்லாஹி ஃப யசுப்புல்லாஹ அதுவும் பிகைரி இல்மின். குர்ஆனுடைய வசனம் இது. இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா, முஸ்லிம் அல்லாத மக்கள், நீங்கள் அல்லாத மக்கள் எதை தெய்வம் என்று வணங்குகிறார்களோ, யாரை தெய்வம் என்று வணங்குகிறார்களோ அதை விமர்சிக்காதீர்கள், அதை பேசிவிடாதீர்கள். அல்லாஹ் மட்டும் வணங்குங்கள் என்றுதான் நீங்கள் பேசணுமே தவிர ராமன் என்ன தெரியுமா, கிருஷ்ணன் என்ன தெரியுமா நாங்க பேசக்கூடாது. அப்படி பேசுவதே எங்களுக்கு பாவம். இஸ்லாமிய மார்க்க சட்ட பிரகாரம் அப்படி விமர்சனம் பண்ணினாலே எங்களுக்கு குற்றம் சேரும். அப்படி குர்ஆன்ல ஆர்டர் இருக்கும் பொழுது அதை இஸ்லாமியன் எப்படி போய் கோயில் எடுப்பான்? எப்படி இடிக்க முடியும்? முதல்ல தத்துவமும் ஒத்துக்கிறல, ரெக்கார்டும் ஒத்துக்கிறல, மார்க்கமும் ஒத்துக்கிறல, நம்மளை பிரிக்கிறதுக்கு செஞ்சாங்க. அந்த சூழ்ச்சியில அவன் கொளுத்தி போட்டு போயிட்டான். பத்து எரிகிற வேலை நடந்துகிட்டு இருக்கிறது. நம்ம எல்லாரும் சேர்ந்து அதை களை எடுக்கணும். எந்த அளவுக்கு கேட்டா, அக்பருடைய சாம்ராஜ்யத்தில் முஸ்லிம்களை விட அதிகமாக ரஜபுத்திரர்கள் தான் மந்திரிகளாக, ராணுவ தளபதிகளாக, அதிகாரிகளாக இடம்பெற்றார்கள் என்றெல்லாம் வரலாற்றில் ரஜபுத்திர சமுதாயத்தை தான் முன்னிலைப்படுத்தினார். முஸ்லிம்களை பின்னில தான் படுத்தினார். அதை நீங்க பாத்துக்கணும். அப்படி இடிச்செல்லாம் கிடையாது. ஐயாவுக்கு வணக்கம். இங்க வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். ஐயா, என் பேர் ராமூர்த்தி, திருவணிக்கையிலிருந்து வந்துட்டு இருக்கேன். ஐயாவோட ஸ்பீச் கேசட்ல கேட்டிருந்தா ரொம்ப இனிமையா இருந்துச்சு. அதனால ஐயாவிட்ட கலந்து கொண்டு ஒரு கட்டாயத்து பேர்ல என்னுடைய வேலைகளை ஒதுக்கிட்டு வந்திருக்கிறேன். ஐயா, நம்ம எல்லாரையும் படைச்சிருந்து ஒரே கடவுள் தான். உங்களை படைச்சதும் என்ன படைச்சதும் ஒரே கடவுள் தான். ஒரே கடவுள் தான் உங்களையும் என்னையும் படைச்சாரு. அப்படி இருக்க காலகட்டத்தில் இந்த மதவாதிகள், அது எந்த மதவாதி, இந்து மதமா இருக்கட்டும், கிறிஸ்தவ மதமா இருக்கட்டும், இல்ல இஸ்லாம் மதமா இருக்கட்டும், எல்லாரும் அவங்க கடவுளை மட்டும்தான் வணங்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தை உருவாக்குறாங்க. அதுக்கு இப்ப நீங்க இஸ்லாம் மதத்துல அல்லாஹ் மட்டும்தான் வணங்குறோன்றாங்க, கிறிஸ்தவர்கள் இயேசுவை மட்டும் வணங்கணுன்றாங்க, அப்புறம் இந்து மதம் அதுல நிறைய பிரிவுகள் இருக்கும்போது கிருஷ்ணர், ராமர், முருகன் எத்தனையோ பல இதை வணங்கணும்னு சொல்றாங்க. ஆனா நம்மளை படைச்சது என்னமோ ஒரே ஒரு கடவுள் தான். அதாவது இதுல என்ன வேறுபாடுங்கிறது ஒரு கேள்வி. அடுத்தது என்னன்னா, இப்ப நீங்க இருக்கீங்க, உங்களை உங்க மகன் அப்பான்னு சொல்றான், உங்க மனைவி வீட்டுக்காரர் ஹஸ்பண்ட் சொல்றாரு, உங்க அம்மா மகனேன்னு சொல்றாங்க, உங்க பேரன் என் தாத்தான்னு சொல்றாரு. அதாவது ஒரு மனிதன் கொஞ்ச காலம் வாழ்ந்து செத்து போற ஒரு மனுஷனுக்கு இத்தனை பேர்கள் இருக்கு. இப்போ இங்க வரும்போது உங்களை நாங்க சகோதரனா பாக்குறோம். எங்களை வழிகாட்டுறதுக்கு ஒரு ஆன்மீகவாதியா, ஒரு அறிவு புடுற ஆனா நாங்க உங்களை பாக்குறோம். அப்ப நாங்க இப்படி ஒரு மனிதனுக்கு ஒரு இடத்துல தகப்பன் என்றோ, ஒரு இடத்துல புருஷன் என்றோ, ஒரு இடத்துல பேரன் என்றோ, இப்படி பல பேர்கள் செத்து போகக்கூடிய ஒரு மனிதனுக்கு இத்தனை பேர் இருக்கும் போது, இந்த உலகத்துல கோடான கோடி ஜீவராசிகளை படைச்ச இந்த கடவுளுக்கு எத்தனை பேரை வச்சு நம்ம கூப்பிடணும்? எத்தனை பார்வையில நம்ம அவனை பார்க்க வேண்டியது இருக்கு? சாதாரண சாகுற ஒரு மனிதனுக்கே இத்தனை பேர்களும் இத்தனை இருக்கும் போது, இந்த உலகத்துல உள்ள அத்தனை கோடான கோடி ஜீவராசிகளை படைச்சு கோடான கோடி மனிதர்களை படைச்ச இந்த கடவுளை எத்தனை பேர்ல கூப்பிட்டா என்ன குறைபாடு ஆகிற போகுது? கடவுளை ஒரு சின்ன மதத்துக்குள்ள மட்டும் வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க. அது இந்து மதமா இருக்கட்டும், இல்ல இஸ்லாம் மதமா இருக்கட்டும், கடவுளை ஒரு சின்ன மதத்துக்குள்ள கொண்டு வரணும்னு ஏன் நினைக்கிறீங்கிறது ஒரு கேள்வி. அழகான கேள்வி கேட்டிருக்கிறாங்க. ரொம்ப அற்புதமான கேள்வி. இப்ப இறைவன் ஒரு இறைவன் தான் நம்மளை எல்லாம் படைச்சிருக்கிறார். ஏன்னா ஒரு சூரியன் இருக்கு, அந்த சூரியனை யார் படைச்சார்? அவர் தான் இறைவன். ஒரு பூமியில் நம்ம வாழ்றோம், அதை யார் படைச்சார்? அவர் தான் இறைவன்.
ஒரு கடல் இருக்கு, இந்த கடலை யார் படைச்சாரோ அவர் தான் இறைவன், சந்திரனை யார் படைச்சாரோ அவர் தான் இறைவன், நம்மளை எல்லாம் யார் படைச்சாரோ அவர் தான் இறைவன் சொல்லும் பொழுது ஒவ்வொரு மதத்தவர்கள் என்ன பண்றாங்கன்னா தங்கள் தங்கள் மதத்து கடவுள் தான் வழிபடணும்னு சொல்றாங்களே, அது எல்லா மதத்திலும் இருக்குது, அது என்ன நியாயம்ங்கிறது ஒரு அழகான கேள்விதான். அதோட மனுஷனுக்கே பலவிதமான ரிலேஷன்ஷிப் இருக்கும் பொழுது கடவுளுக்கு பல பேர் இருந்தா என்ன அப்படிங்கிற பேர் தான் மாறி இருக்கே தவிர கடவுள் ஒன்றும் மாறல அப்படிங்கிற மாதிரி ஒரு அழகான கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இஸ்லாம் இதை பத்தி என்ன சொல்லுதுன்னு முதல்ல அதுதான் நம்ம சொல்ல முடியும். மற்றவங்களை பத்தி நம்ம அவங்கவுங்க தான் சொல்லணுத. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாங்கிறது ஏதோ ஒரு குறிப்பிட்ட கடவுளுக்கு பேருன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்படி கிடையாது. அகில உலகத்தையும் படைத்து பரிபாலித்து பராமரித்துக் கொண்டிருக்கிற ஒரு ஏக இறைவன் என்ற கருத்தை தரக்கூடிய அரபு சொல் அது, அவ்வளவுதான். இந்த அரபு சொல்லை நீங்கள் சொல்லாம அது ஒரு ஆளுக்கு பேரு இல்லை, அந்த ஏக ஒரு இறைவன்கிற அந்த தத்துவத்துக்கு தான் பேரு அல்லாங்கிறது. இதுக்கு ஈக்குவலான சொல்லு உங்களுக்கு தமிழ்ல இருந்தால் அதை நீங்க பயன்படுத்தலாம், அதுல குற்றம் கிடையாது. இஸ்லாத்துல அல்லாஹ் என்று தான் சொல்லணும்லாம் அவசியம் கிடையாது. கடவுளே என்னுடைய பாவத்தை மன்னிச்சிருன்னு நான் கேட்கலாம், இறைவா எனக்கு அருள் புரிய நாங்க பிரார்த்தனை செய்யறோம், இறைவனே கடவுளேன்னு சொல்லி அதுதான் முக்கியமே தவிர பேர் முக்கியமாக நாங்கள் கருதவில்லை. இஸ்லாம் அப்படி சொல்லவில்லை. இன்னும் சொல்ல போனா அல்லாஹ் என்பது அரபு சொல்லுதான். ஆனால் இஸ்லாம் எங்களுக்கு என்ன சொல்லுதுன்னு கேட்டா எல்லா மொழிகளிலும் இறை தூதரை அனுப்பி இருக்கிறோம் சொல்லுது. அப்ப எல்லா மொழிகளிலும் இறை தூதர் வந்தா எல்லாரும் அல்லாஹ்னு சொல்லிருப்பாங்க. அல்லாஹ்ங்கிற அரபு மொழி, தமிழ்நாட்டுக்கு வந்த இறை தூதர் கடவுளை குறிக்கக்கூடிய தமிழ் சொல்லை தான் சொல்லி கொடுத்திருப்பார். வடநாட்டுக்கு போன இறை தூதர் கடவுளை குறிக்கிற வடமொழி சொல்லத்தான் சொல்லிட்டு போயிருப்பார். நபிகள் நாயகத்துக்கு தாய்மொழி அரபியா இருந்ததுனால அரபு மொழியில் ஒரு இறைவனை குறிக்கிறதுக்கு என்ன வார்த்தையோ அந்த வார்த்தையை கொண்டு கடவுளை என்னஞ்சாங்க அறிமுகப்படுத்தினாங்க. இப்ப நாங்க எங்களுக்கு கடவுள் என்று சொல்வதோ தெய்வம் என்று சொல்வதோ இறைவன் என்று சொல்வதோ எங்கள் மார்க்கப்படி தப்பு கிடையாது. சொல்லலாம். அல்லாஹ்னு ஒரு ஆளுக்கு பேரு நினைக்கிறீங்க, இல்ல இறைவன் சொன்னால் அவன் தான். அதான் அல்லாஹ்ங்கிறது ஆளுடைய பேர் இல்ல, அது ஒரு தன்மை. ஏக இறைவன் அனைத்தையும் படைத்து பரிபாலிக்கிறவன் என்ற கருத்து தரக்கூடிய ஒரு சொல்லே தவிர அது அந்த சொல்லை கொண்டுதான் அவனை அழைக்கணும்னு கிடையாது. ஐயா சொன்னாங்களா இல்லையா, ஒரு இறைவனுக்கு நிறைய பேர் இருக்கலாம் என்று, அதை இஸ்லாமே எங்களுக்கு சொல்லுது. எப்படி சொல்லுது? ஐயம்மா ததுவு பலகுல் அஸ்மாவுல் ஹுஸ்னா, நீங்கள் எப்படி அழைத்தாலும் அவனுக்கு அழகான திருநாமங்கள் இருக்கின்றன. இறைவனுக்கு ஒரு பேர் இல்லை, நிறைய பேர் இருக்கிறது என்று திருக்குர்ஆன் எங்களுக்கு சொல்கிறது. அல்லாஹ் என்று நாங்கள் அவனை சொல்லலாம். அளவற்ற அருளாளன் ரஹ்மான் என்று சொல்லுவோம், அரபுல சொல்லுவாங்க. அளவற்ற அருளாளன் என்று நாங்கள் சொல்லலாம். நிகரற்ற அன்புடையவனே என்று சொல்லலாம். அனைத்துக்கும் அதிபதியே என்று நாங்கள் சொல்லலாம். அனைத்தையும் அடக்கி ஆள்பவனே என்று நாங்கள் சொல்லலாம். அப்ப அல்லாஹ் என்று சொல்ல வேண்டும் என்று எங்களுக்கு எந்த சட்டமும் கிடையாது. அல்லாஹ் என்று சொல்லலாம், ரஹ்மான் என்று சொல்லலாம், ரஹீம் என்று சொல்லலாம், ஜப்பார் என்று சொல்லலாம், வஹாப் என்று, எல்லாம் அல்லாஹ்வுடைய பெயர் தான், அல்லாஹ்வுக்குரிய பெயர்கள் தான். அது அரபுலையும் சொல்லலாம், நீங்கள் தமிழ்லையும் சொல்லலாம், அதெல்லாம் குற்றம் கிடையாது. அடக்க சொல்லி இஸ்லாம் சொல்லவே இல்லை. என்ன ஒரு விவகாரம் வருதுன்னு கேட்டா, நம்ம தமிழ் மொழியில தெய்வம் என்ற சொல், கடவுள் என்ற சொல், இறைவன் என்ற சொல் அகராதியில் அழகான அர்த்தம் கொண்டு இருந்தாலும் அந்த சொல்லுடைய அந்த தூய்மையை நம்முடைய நடவடிக்கைகளால் நாம கெடுத்திருக்கிறோம். மொழி அழகாக இருக்கிறது, என்ன கெடுத்துட்டோம்? ஒவ்வொரு மனிதனும் ஒரு அரசியல் கட்சியில் நீங்க மெம்பரா இருக்குன்னு வைங்களேன், உங்க கட்சி தலைவரை நீங்க தெய்வங்கிறீங்க, தெய்வமே வருகிறீங்க. அப்ப தெய்வங்கிற வார்த்தை யாருக்கு சொல்லணும் என்பதை மறந்துவிட்டு தெய்வம் என்று மனுஷனையும் சொல்லலாம் ஆக்கிரும் பொழுது, அப்ப 10ஓட 11 அவர் ஆயிடுவார் என்று பயந்து கொண்டு சில சொற்களை நாங்கள் தவிர்ப்போம். அது மாதிரி மன்னர்களை இறைவன் சொன்னாங்க. அந்த காலத்து புலவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, காசு வாங்குறதுக்காக வேண்டி மன்னர்களை புகழும் பொழுது மன்னர்னு புகழ்ந்துட்டு போ, வள்ளல்னு புகழ்ந்துட்டு போ, அதிகாரின்னு புகழ்ந்துட்டு போ, கடவுள்னு புகழ்றது அதுக்காக வேண்டி புகழ்ந்தாங்க. கடவுளை அது மாதிரிலாம் செஞ்சாங்க. இன்னும் சொல்ல போனா பொண்டாட்டி புருஷன தெய்வம்னு சொல்ற அளவுக்கு சொல்லி தந்தாங்க. பொண்டாட்டி புருஷனை என்ன செய்யணும், சொல்லணும், வணங்கணும். தெய்வம் தொழால் குழுனன் தொழுதலுவால் பெய்யன பெய்யும் மழைன்னு வள்ளுவரே சொன்னார். தெய்வத்தை தொழாட்டாலும் புருஷனை தொழுவு, புருஷனை வணங்கு, புருஷனை கும்பிடு, புருஷனை கும்பிட்டா மழை பெஞ்சிடும், மழை பெய்ய அப்படிலாம் சொன்னாங்க. அப்ப இந்த கடவுளை குறிக்கக்கூடிய அந்த சொல்லை நம்ம பலருக்கும் பயன்படுத்தக்கூடிய நேரத்தில் மறுபடியும் அதை கடவுளுக்கு பயன்படுத்தினா நல்லா இருக்குமா? 10ஓட 11 போயிருமே. அந்த மாதிரி பயப்படுகிற கட்டத்தில் நம்ம அல்லான்னு பயன்படுத்திக்கிறோம் இல்லையா? அந்த சொல்லு தூய்மையோட பாதுகாக்கப்பட்டிருக்குதா? இங்கிலீஷ்ல காடுன்னு தான் சொல்றான். காடுன்னு மனுஷனை சொல்லவே மாட்டான். அது இங்கிலீஷ்ல உள்ள எல்லா முஸ்லீமும் காடுன்னு தான் பயன்படுத்தும், அல்லான்னு பயன்படுத்த மாட்டான்.
ஆங்கிலத்தில் வாழ்ற முஸ்லீம் பூராவுமே அவன் அல்லாஹ்வை பத்தி குறிப்பிட்டு என்ன செய்வான், காடு காடுன்னு மொழிபெயர்ப்பான். ஏன்னு கேட்டா காடுங்கிறத அவன் கடவுளை தவிர மன்னருக்கோ ராஜாவுக்கோ சொல்லவே மாட்டான். நம்ம தான் என்ன பண்றோம், அதிகமா மனிதனை புகழ்றதுல கூடுனாளுக்கு நம்ம தான். தமிழ்நாட்டு மக்கள் தான் ஒருத்தனை தூக்குனா ஆகா ஓகோன்னு எங்கேயோ தூக்கி வைக்கிறது யாரு, அந்த அளவுக்கு நம்மள்ட்ட கலாச்சார மதிக்கிறோங்கிற பேர் நல்ல பண்பாடு தான். அந்த நல்ல பண்பாடுங்கிறது வந்து எங்க போயிடுது, கடவுளுடைய அந்தஸ்தை குறைக்கிற அளவுக்கெல்லாம் போய் விட்டுருது. அதனால அந்த சொல்றோம். அதனால ஒரு கடவுள் இருக்கலாம், ஒரு கடவுளை நீங்க எந்த பாஷையில வேண்டாம்னு சொல்லலாம், அந்த அல்லான்னு தான் சொல்லணும் அவசியம் கிடையாது. பரம்பொருளேன்னு சொல்லுங்க, இறைவனை தப்பு கிடையாது, படைச்சவனேன்னு சொல்லுங்க. நீங்க அல்லாங்கிற வார்த்தையை சொல்லுமாறலாம் இஸ்லாம் கட்டளையிடல. நீங்க பிரார்த்திக்கும் பொழுது எங்களை எல்லாம் படைத்தவனே அப்படின்னு சொல்றீங்க, நாங்க அல்லாஹ்ங்கிறோம், ரெண்டு ஒரு ஆள் தான். ஆனால் இன்னொரு வித்தியாசம் விளங்கிக்கணும், கடவுளுக்கு பெயர் தான் நிறைய இருக்கலாமே தவிர கடவுளே நிறைய இருக்கக்கூடாது. வணங்குதா, கடவுளை நிறைய கடவுள் வந்து பேரளவுல, உதாரணமா ஒரு ஆளை தந்தைங்கிறோம், ஒரு ஆளை மகன்கிறோம், ரெண்டு பேரையும் கடவுளுங்கிறோம். இது கடவுளுடைய பேர் மாறுதா, கடவுள் மாறுறாரா? ஒருவர் தந்தைங்கிறோம், அவருடைய மகன் தான் இவருங்கிறோம், அவரும் கடவுளுங்கிறோம், இவரும் கடவுளுங்கிறோம். இது ஒரு ஆளுடைய ரெண்டு பேரா, ரெண்டு ஆளா? ஆளே ரெண்டாவது வேற, அது தப்பு, அதை நியாயப்படுத்தக்கூடாது. கடவுளுக்கு பெயர் நிறைய இருக்கலாமே தவிர ஒரு ஆள் ஆம்பளை ஒரு ஆள் பொம்பளை, இதுவும் கடவுள் அதுவும் கடவுளுங்கிறோம். அது எப்படி பேர் மாற்றம் சொல்ல முடியும்? ஆள்ல மாறுது. இது வந்து ஆம்பளை கடவுள், இது பொம்பளை கடவுளுங்கிறோம். இது வயசான கடவுள், இது குழந்தை கடவுளுங்கிறோம். இது சின்ன கடவுள், இது பெரிய கடவுளுங்கிறோம். அப்ப இந்த கடவுள் வந்து ஒரு வடிவம் வேறையா இருக்கு. இப்ப உதாரணமா நான் இருக்கிறேன், என்னுடைய தாய் என்ன மகன் கூப்பிடும். மகன் கூப்பிட்டால் நான் இப்படித்தான் இருப்பேன், நான் இப்படித்தான் இருப்பேன். என் மகன் என்னை தந்தைன்னு கூப்பிடுவாரு, அப்படி கூப்பிடுப்பேன், என் வடிவம் மாறாது, நான் இப்படிதான் இருப்பேன். அவன் மகன் கூப்பிடுமா, நான் இப்படித்தான் இருப்பேன். தந்தைன்னு கூப்பிடுவேன், நான் இப்படித்தான் இருப்பேன். புருஷன் கூப்பிடுவேன், நான் இப்படித்தான் இருப்பேன். கூப்பிடுற ஆளை பொறுத்து என் வடிவம் மாறுமாண்டா மாறாது. உறவுதான் மாறுகிறதே தவிர வடிவங்கள் மாறுவது இல்லை. நீங்கள் வடிவம் மாறுவது வந்து உருவம் மாறுவதற்கு உள்ள வேறுபாடு நம்ம விளங்கிக்கிறோம். கடவுளுக்கு நிறைய வார்த்தைகளை சொல்லிக்கிறங்க, படைச்சவனே, அள்ளி கொடுக்கிறவனே, வள்ளலே, அதுவே இது வேண்டி இறைவனை எவ்வளவுக்கு உங்களால் கடவுளை, இறைவனை, தெய்வத்தை புகழ முடியுமோ அந்த வார்த்தைகள்லாம் புகழுங்க. ஆளை மாத்திரக்கூடாது, ஆளு மாத்தாத வரைக்கும் தான் சரியா வரும். அந்த வகையில் இஸ்லாம் என்ன பண்ணுது, நிறைய கற்பிச்சிடாதீங்க. உங்களை அரபு மொழியில் அல்லாஹ்வை கூப்பிடுங்கன்னு உங்களுக்கு சொல்லவே இல்லை. இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னா நிறைய கடவுளை கற்பிச்சிடாதீங்க. ஒரு கடவுள் தான். என்னுடைய தன்மைகள் மாறும், என்னுடைய தன்மைகள், நான் கோபக்காரனா இருப்பேன், வழங்குறவனா இருப்பேன், மலை இறக்குறவனா இருப்பேன், படைக்கிறவனா இருப்பேன். ஒவ்வொருத்தருக்கு எந்த பண்பு பிடிச்சிருக்கோ அந்த பண்பு சொல்லி கேளுங்க, அதான் விஷயம். சரியா? என் பேரு சந்திரசேகர், தாங்கல்ல இருக்கேன். தீவிரவாதின்றாங்க. தீவிரவாதின்றது இந்துக்களை சொல்ல, கிறிஸ்துவரை சொல்ல, முஸ்லீம் மட்டும்தான் சொல்றாங்க. ஏன் அதனோட காரணம் என்ன? அழகான கேள்வி, சூப்பர் கேள்வி கேட்டிருக்காங்க. சகோதரர் சந்திரசேகர் என்ன கேட்கிறாருன்னா, தீவிரவாதின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் முஸ்லீம்களை தான் தீவிரவாதின்னு சொல்றாங்க, மற்றவங்களை சொல்றது இல்லையே, என்ன காரணம்னு கேட்கிறாங்க. இப்ப தீவிரவாதம் சொன்னா சட்டங்களுக்கு கட்டுப்படாமல், அதான் தீவிரவாதத்துக்கு டெபினேஷன் என்னன்னு கேட்டா, ஒரு நாடு அரசாங்கம் செஞ்சா அதுக்கு தீவிரவாதம் ஆகாது. எப்போதுமே போலீஸ் துப்பாக்கி சூடு நடத்தினா தீவிரவாதம் சொல்ல மாட்டாங்க. போலீஸ் துப்பாக்கி சூடு நடத்தினா, தடியடி நடத்தினா தீவிரவாத போலீஸ் சொல்ல முடியாது. சட்டத்தை கையில் வைத்திருப்பவர்களை தவிர மற்றவர்கள் ஆயுதம் தூக்குவதுதான் தீவிரவாதம். சரியா? அதனால அளவுகள், நாடு செஞ்சா அது பேர் தீவிரவாதம் இல்லது, போர். நாடு இல்லாம குடிமக்களா இருக்கிறவர்கள் வந்து ஆயுதம் தூக்கினால் அதை தீவிரவாதம் சொல்றாங்க. இதான் அளவுகள். இந்த அளவுகள் படி பார்த்தீங்கன்னா இந்த காரியத்தை எல்லாரும் செய்கிறார்கள். இந்த காரியத்தை, அதாவது அரசாங்கத்துக்கு எதிராக ஆயுதம் தரித்து போராடுகிற காரியத்தை இந்துக்களும் செய்கிறார்கள், முஸ்லீம்கள் செய்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் செய்கிறார்கள், கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் செய்கிறார்கள். எல்லாரும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு உதாரணமா எடுத்துக்கிறோமே, இலங்கையில விடுதலை புலிகள் இருக்கிறாங்க. அவங்களுடைய கோரிக்கை நியாயமா இல்லையா, அதுல நான் போகல. அவங்க போராட்டம் சரியா தவறாங்க இருக்கு, நம்ம போகல, அது வேற, அது சர்ச்சைக்குரிய மேட்டர். நான் சொல்வது என்ன தெரியுமா, அங்க ஒரு நாடு இருக்கும் பொழுது அதுக்கு எதிராக ஆயுதம் தரித்து போராடுறாங்க, கொள்றாங்க. நம்ம ராஜீவ் காந்தி கொலையில கூட அவர்கள் வந்து நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் வந்து நீதிமன்றத்தினாலே நிரூபிக்கப்பட்டு தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்ப ராஜீவ் காந்தியை கொண்டாங்க, அங்க உள்ள பிரதமர்களை கொன்றாங்க, பொதுமக்களை கொன்றாங்க, பல விதமான இதுகள்லாம் பண்றாங்க. இது ஒரு தீவிரவாத நடவடிக்கை தான். ஆனால் இந்த தீவிரவாதத்தை அவர்கள் செய்கிறார்கள் என்று தெரிஞ்சா கூட பிரபாகரன் எந்த மதத்தை சேர்ந்தவர் என்று பார்த்து அந்த மதத்தோடு அவரை சம்பந்தப்படுத்த மாட்டார்கள். அவர் இந்து மத தீவிரவாதி யாராவது சொல்லுவாங்களோ, சொன்னது இல்லை. ஆனால் அவர் நடவடிக்கை வந்து தீவிரவாதத்தின் பட்டியலில் வரும்.
நியாயமா நியாயம் இல்லையாங்கிறதுக்கு நான் போகல, அதுல வரும். அதே மாதிரி வந்து அஸ்ஸாம்ல, மேகாலயாவுல, நாகாலாந்துல, நம்ம நாட்டுல நாகாலாந்துல எல்லாம் நாட்டுக்கு எதிராக ஆயுதம் தாங்கி போராடுறாங்க. போட்டோ தீவிரவாதிகள், போட்டா தீவிரவாதிகளா அவங்க இருக்கிறாங்க. கூர்காலாந்துல வந்து அவங்க போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. இது மாதிரியாக ஆயுதம் தாங்கி போராடுறாங்க. பீகார்ல ஆயுதம் தாங்கி போராடி போலீஸை சுட்டு போயிடுறாங்க, போலீஸ் அடிச்சுட்டு போயிடுறாங்க. இது மாதிரி செய்யக்கூடியவர்கள் வந்து எந்த மதத்துக்காரர்கள் என்று சொல்லி அடையாளப்படுத்துவது இல்லை. அது மாதிரி செய்ய மாட்டாங்க. அது நாகாலாந்து தீவிரவாதி. அவங்களுக்கு பேர் என்னது? அது நாகாலாந்து தீவிரவாதி, இது மேகாலயா தீவிரவாதி, இது அஸ்ஸாம் தீவிரவாதி. அதே மாதிரி காஷ்மீர்ல பண்றான், அவனுக்கு என்ன சொல்லணும்? காஷ்மீர் தீவிரவாதிக்கணும். அதாவது அஸ்ஸாம்ல பண்ணவன் அஸ்ஸாம் தீவிரவாதி, நாகாலாந்துல பண்றவன் நாகாலாந்து தீவிரவாதி, காஷ்மீர்ல இதே காரியத்தை செஞ்சா அவனுக்கு மட்டும்தான் முஸ்லீம் தீவிரவாதிங்கிறாங்க. அத வந்து மீடியாக்கள், மேற்கத்திய மீடியாக்கள் என்ன பண்றாங்கன்னா, இஸ்லாத்தின் பக்கம் மக்கள் ஈர்க்கப்படுவதை கண்டு அவங்க நடுங்கி இந்த மாதிரி காரியத்தை முஸ்லீம் செஞ்சா மாத்திரம் முஸ்லீம் என்று சேர்த்து சொல்லணும் அப்படின்னு பிபிசில சொல்லி ஸ்டார்ல சொன்ன உடனே அப்படியே அதை வாங்கி எடுக்கக்கூடியவங்க அங்க இருக்கிறாங்க. நம்ம நாட்டில் உள்ள பத்திரிகையாளர்கள் வந்து சுயமா செய்ய மாட்டேங்கிறாங்க. அது அப்படியே அவன் என்ன ஸ்டைல்ல சொல்றான்? உதாரணமா அமெரிக்காக்காரன் போய் ஈராக்ல படையெடுத்து போயிருக்கிறான். அதை சரியான வார்த்தையில சொல்வதா இருந்தா ஆக்கிரமிப்பு படை தான் அது. ஒரு நாட்டில் போய் இன்னொரு நாடு போய் படையெடுத்து போய் அந்த நாட்டை பிடிச்சி வச்சிருந்தா அதுக்கு என்ன வார்த்தை சொல்லணும்? ஆக்கிரமிப்பு படைன்னு சொல்லணும். இவன் கூட்டுப்படைன்னு தான் சொல்லுவான் நம்ம நாட்டில். ஏன்னா அப்படிதான் பிபிசி சொல்றான், அப்படிதான் ஸ்டார் சொல்றான். அவன் நம்ம நாட்டில் உட்கார்ந்து கூட்டுப்படைன்னு சொல்லுவோமா? கூட்டுப்படை. அதுக்கு பேர் என்னது? கூட்டுப்படை அப்படிங்கிறாங்க. அப்ப கூட்டுப்படை என்று பிபிசியில் சொன்ன உடனே, ஸ்டார்ல சொன்ன உடனே கூட்டுப்படை, அமெரிக்க கூட்டுப்படை அதிரடி நடவடிக்கை. என்ன கூட்டுப்படை? ஆக்கிரமிப்பு படையில். அது ஒரு நாட்டில் போய் இன்னொரு நாடு போய் ஆக்கிரமிச்சு இருக்கும் பொழுது அது ஆக்கிரமிப்புன்னு சொல்றேன்னு அவன் சொன்னா தான் இவங்க சொல்லுவாங்க. நம்மள அப்படி மெண்டலாவே என்ன பண்ணிவிட்டாங்க என்று கேட்டா, மேற்கத்திய ஊடகங்கள் வந்து இங்க உள்ள அறிவுஜீவிகளை எல்லாம் மெண்டலாவோ கையில் எடுத்துட்டாங்க. இதனாலதான் அவன் இஸ்லாமியர்கள் சம்பந்தப்பட்டதை சொல்லும் போது மாத்திரம் அவன் தான் அவனுக்கு பேரை வச்சிருக்கிறான்ல, அந்த பேரை சொல்ல அதையும் இஸ்லாத்தின் முத்திரை நீங்க குத்துறீங்க. அது தப்பு. மீடியாக்கள் இப்படி பண்றாங்க. சதவீதப்படி எடுத்தீங்கன்னா எல்லா சமுதாயத்திலையும் ஒரு அடக்குமுறைக்கு ஆளாகும் போது பொறுத்துக்கிட்டு போறவன் 70% இருப்பான். எந்த சமுதாயத்திலையும் எவ்வளவு மிதிச்சாலும் நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு, மிதிச்சா பிடிச்சிட்டு போறாங்க அப்படிங்கிற ஒரு 75 பேர் இருப்பான். ஒரு 20 பேர் 15 பேர் என்ன செய்வான்? கத்துவான், ஏன்டா அடிக்கிறேன்னு கேட்பான். அப்படி ஒரு 15 பேர் இருப்பான். ஒரு 10 பேர் என்ன செய்வான்? அடிச்சு திருப்பி அடிப்பாமா. இது இந்துல 10 இருப்பான், முஸ்லீம்ல 10 இருப்பான், கிறிஸ்தவர்ல 10 இருப்பான், நாத்திகர்ல 10 இருப்பான், எல்லாத்துலயும் 10 இருப்பான். வழங்குதா? அப்ப ரஷ்யாவுல நடந்த புரட்சி எல்லாம் என்ன புரட்சி? பிரெஞ்சு புரட்சிங்கிறலாம் என்ன புரட்சி? அதுக்கெல்லாம் மத கலர் யாரா பூசினாங்களா? இப்ப கடவுள் நம்பிக்கை இல்லைங்கிறவங்க நடத்தின புரட்சிகளும் உலக வரலாற்றில் இருக்கிறது. அதுக்கு பேர் நாத்திக புரட்சி என்று யாரும் சொல்வது இல்லை. அதெல்லாம் அந்தந்த நாட்டோட சேர்த்து, அந்தந்த இயக்கத்தோட சேர்த்து அதுக்கு ஒரு பேரை நினைஞ்சிடறாங்க, வச்சிடுறாங்க. அதனால இந்த மேற்கத்திய உலகத்தின் சதி இதை நான் நியாயப்படுத்தல. முஸ்லீம்களில் இருக்கிறார்கள், இஸ்லாம் சொல்லி அதை செய்கிறார்கள், செய்யவில்லை. அவனா இஸ்லாத்தின் பேரை பயன்படுத்திக்கிறான். உதாரணமா பாபர் மசூதி இடிச்சாங்க, இந்து மதத்தை பேரை சொல்லித்தான் இடிச்சாங்க. ஆனா இந்து மதம் அதை அனுமதிக்கல. இந்துங்கிற பேர்ல அவங்க திரட்டி செஞ்சாங்க. இந்து மதத்தில் அப்படி சொல்லப்பட்டிருக்குதா? கோயில் இடிங்கன்னு சொல்லப்பட்டிருக்கா? முஸ்லீம் மதத்தில் சொல்லப்பட்டிருக்குதா? கிறிஸ்தவ மதத்தில் சொல்லப்பட்டிருக்குதா? அப்படி சொல்லப்படல. எல்லாமே அமைதியானது, எல்லாம் ஒண்ணுதான். இன்னும் சொல்ல போனா இந்து மதத்தில் இன்னும் பிராடா இருக்குது. எல்லாம் ஒண்ணுதான்ப்பா, அல்லாஹ் ஒண்ணு, இயேசு ஒண்ணு சொல்லக்கூடிய அளவுக்கு என்ன செய்யறாங்க. அதுல அவ்வளவு விசாலமான ஒரு கடவுள் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு விசாலமான ஒரு சித்தாந்தம் தான் இந்து மதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அந்த மதத்தின் பெயரை சொல்லி அவங்க செஞ்சாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன பேரு? அவங்க ஒரு பஜ்ரங் தள் அல்லது விஹெச்பி அல்லது ஆர்எஸ்எஸ் அப்படித்தான் சொல்றாங்களே தவிர அதுக்கு அந்த மத தீவிரவாதி அவங்களுக்கு சொல்றது இல்லை. அப்ப அப்படித்தானே இதையும் சொல்லணும். முஸ்லீம் பேரை பயன்படுத்தி சொன்னாலும் அவன் முஸ்லீம் அல்ல. நம்ம முஸ்லீம் தீவிரவாதி சொல்லி சொல்லி என்ன ஆகுதுன்னு கேட்டா, விளங்காத முஸ்லீம் நினைக்கிறான், ஓ இஸ்லாத்துல இப்படி பண்ணணும் போல இருக்க. நம்ம சொல்லி சொல்லி அதுக்கு ஆள் சேர்த்து விட்டு இருக்கிறோம். அவனை தனிமைப்படுத்துறதா என்ன பண்ணணும்? அவனுக்கு பேரை வச்சிருக்கிறான்ல, அதுக்கு இஸ்லாமிய நீங்க கலரை பூசும் பொழுது இஸ்லாத்துல உள்ள 4 பேருக்கு என்ன பண்ணணும்னு கேட்டா, ஓ இஸ்லாம் இது பண்ணணும் போல இருக்க, இஸ்லாமிய தீவிரவாதிங்கிறாங்களே, இப்படித்தான் அவங்களுக்கு ஆள் சேர்றது. நம்மளோ பண்ற இந்த பிரச்சாரம் வந்து நம்மளுக்கு நம்மளே கேடு செய்யற மாதிரி ஆயிடுது. அதனால வந்து மேற்கத்திய உலகத்தின் சதியினால் அப்படி வருது. எல்லாரும் தப்பு செய்யறாங்க, தப்பு தான் யார் செஞ்சாலும். என்னை இங்கே அழைத்து வந்த தாங்கள் முஸ்லீம் நண்பர்களுக்கும் என்னை பேச வாய்ப்பளித்த ஐயா அவர்களுக்கும் என் முதற்கட்ட நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு
என்னோட பேர் செந்தில்குமார். நான் ஒரு கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவன். நான் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு இஸ்லாம் மதத்தை சேர்ந்த நிகழ்ச்சி. நீங்கள் முதலில் இந்தியர்கள் நேசிக்கிறீர்களா இல்லை இஸ்லாம் நேசிக்கிறீர்களா? ஏன் இந்த கேள்வியை கேட்கிறீங்க? பாகிஸ்தானும் இந்தியாவும் கிரிக்கெட் மேட்ச் நடக்கும்போது என் கடையில் வேலை செய்யற ஒரு முஸ்லீம் பையன் 2 நாள் சாப்பிடல தோட்டத்துக்கு. அவங்க என்ன கேட்கிறாங்கன்னா, நீங்கள் இந்தியாவை நேசிக்கிறீர்களா இஸ்லாத்தை நேசிக்கிறீர்களான்னு கேட்கிறார். ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி. அது எதனால கேட்கிறாருன்னா, இந்த பாகிஸ்தான் இந்தியாவுக்கு கிரிக்கெட் நடக்கும் பொழுது அது பாகிஸ்தான் ரெண்டு ஆட்டத்திலையும் இந்தியா 3 ஆட்டத்திலையும் ஜெயித்தது. பாகிஸ்தான் 2 இதுல ஆட்டம் ஜெயிக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷத்தை முஸ்லீம்கள் வந்து வெளிப்படுத்தினாங்க. அப்ப நீங்க இந்தியாவை விட நீங்க பாகிஸ்தான் நேசிக்கிறீங்க, இப்ப இந்தியா 2ஆம் பட்சமா போச்சு அப்படின்னு கேட்கிறாங்க. இதுல நிறைய விஷயங்கள் இதுல தெளிவுபடுத்த வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது. முஸ்லிம்கள் செய்யற தவறுகளையும் சுட்டிக்காட்ட வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டா, இந்தியாவை நேசிக்கிறீர்களா இஸ்லாத்தை நேசிக்கிறீர்களா என்பது வந்து ரெண்டும் முரணானது கிடையாது. நீ தந்தையை நேசிக்கிறாயா தாயை நேசிக்கிறாயா, ரெண்டையும் நேசிக்கிறேன்னு சொல்வது வந்து அது முரண் கிடையாது. ஒருவன் தந்தையை நேசிக்கிற அதே நேரத்தில் தாயையும் நேசிக்கலாம், தாயை நேசிக்கிற அதே நேரத்தில் பொண்டாட்டியும் நேசிக்கலாம். உனக்கு பொண்டாட்டி நேசிக்கிறியா தாயை நேசிக்கிறியாங்கிறது ரெண்டையும் முரணா கொண்டு நிறுத்த வேண்டியதில்லை. அது ஒரு வகையான நேசம், இது ஒரு வகையான நேசம். தாயை நேசிப்பது என்பது அது வேற வகையான நேசம், மனைவியை நேசிப்பது என்பது ஒரு வகையான நேசம். அதே மாதிரி முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இந்தியான்னு இல்ல, எந்த நாட்டில் நாங்கள் வாழ்கிறோமோ அந்த நாட்டை நாங்கள் நேசிக்க வேண்டும் என்பது எங்களுக்கு சொல்லப்பட்ட கட்டளை. நாங்கள் இந்தியாவில் இருந்தால் இந்தியாவை நேசித்தாக வேண்டும், நாங்கள் அமெரிக்காவில் இருந்தால் அந்த அமெரிக்காவை நேசிக்கணும், நாங்கள் வந்து ஜப்பான்ல இருந்தால் நாங்கள் ஜப்பானை நேசிக்கணும். நீங்கள் இருந்தாலும் அப்படி நேசிப்பீங்க. நம்ம எல்லாரும் ஜப்பான்ல பிறந்தா எதை நேசிச்சிருப்போம்? நம்ம எல்லாம் பிறந்தது பை சான்ஸா இந்தியாவில் பிறந்திருக்கிறோம். அது வந்து நம்ம ஜப்பான்ல பிறந்திருந்தா எங்கள் நாடு ஜப்பான் அப்படிதான் சொல்லிட்டு இருப்போம். அப்ப நாம் எங்க இருக்கிறோமோ தன்னுடைய சொத்து, தன்னுடைய வீடு, தன்னுடைய நாடு, தன்னுடைய மக்கள் என்று நேசிக்க வேண்டும் என்பது இஸ்லாமே எங்களுக்கு சொல்லி தந்திருக்கும் பொழுது ரெண்டையும் முரணா நிப்பாட்டக்கூடாது. எப்ப இது முரணாவும் தெரியுமா? உன் தேசத்தை நேசிக்காதே அப்படின்னு இஸ்லாம் சொல்லி இருந்தால் அப்ப என்ன வர முரண்? என்னங்க தேசத்தை நேசிக்காது இஸ்லாம் சொல்லுது, இதை நேசிச்சால் அதை நேசிக்க முடியாது, அதை நேசிச்சால் இதை நேசிக்க முடியாதுன்னு ஒரு கொஸ்டின் வந்தால் ஓகே. இஸ்லாம் அப்படி எங்களுக்கு எங்கேயாவது சொல்லி இருக்குதான்னு கேட்டா அப்படி சொல்லவே இல்லை. அதாவது இன்னும் சொல்ல போனால் உலகம் முழுவதும் எல்லாமே அல்லாஹ்வுடைய பூமி நம்ம நினைக்கக்கூடிய மார்க்கம் இது. எல்லாம் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. நம்மளுக்கு எதை உரிமையாக்கி இறைவன் தந்திருக்கிறானோ அதை பாதுகாக்கணும். என்னுடைய சொத்தை நான் பாதுகாக்கணும், என்னுடைய உடைமையை பாதுகாக்கணும், என்னுடைய பிள்ளைகளை நான் பாதுகாக்கணும், என்னுடைய மனைவியை நான் பாதுகாக்கணும், நான் இருக்கிற நாட்டையும் நான் பாதுகாக்க வேண்டும். அதான் எனக்கு இஸ்லாம் சொல்லி தரக்கூடிய விஷயம். இப்ப இந்த கேள்விக்கு வந்து எப்படி பதில் சொல்வது என்பதை வரலாற்று ரீதியாகவும் நீங்க பார்க்கலாம். இந்தியா சுதந்திர போராட்டம் நடக்குது, வெள்ளையர்களை எதிர்த்து போராடுறோம். அப்ப அதுதான் சோதனைக்குரிய இடம். ஒரு மனிதன் நாட்டை நேசிக்கிறானா அல்லது அவன் வேற நாட்டுக்கு எதிராக இருக்கிறானா என்பதை போர்க்களத்தில் எப்படி நடக்கிறான். சும்மா பேசிடலாம், மேடையை போட்டு நாங்கள் எங்கள் உயிரை விட இந்தியாவை நேசிக்கிறோம் இறங்கிட்டு போய் இங்க உள்ள ஃபைல் எல்லாம் களவாண்டிட்டு போய் பாகிஸ்தானுக்கு வித்துருவாங்க. மேடையில் பேசலாம் யார் வேண்டாலும். எப்ப தேசபக்தியை காட்டணும்னு கேட்டா ஒரு நெருக்கடி வரும் பொழுது காட்டணும். நாட்டுக்கு ஒரு நெருக்கடி, வெள்ளைக்காரனை விரட்டணும். இந்த வெள்ளைக்காரனை விரட்டுவதற்காக வேண்டி சுதந்திர போராட்டம் நடந்தா இல்லையா? இந்தியாவில் நடந்த முதல் சுதந்திர போராட்டம் எது? வரலாறு கூட புரட்டுங்க. இந்தியாவில் வெள்ளைக்காரனை எதிர்க்க கூடாது என்று எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கும் பொழுது முதல்ல வெள்ளைக்காரனை எதிர்க்க வேண்டும் என்று ஒரு போராட்டம் நடக்கிறது. அந்த போராட்டம் இந்தியாவுக்கு தமிழகத்தில் இருந்தா நடக்கிறது. அந்த தமிழகத்தில் வேலூர்ல இருந்தா நடக்கிறது. அந்த வேலூர்ல நடந்த சிப்பாய் கழகம் சொல்லுவாங்க. சிப்பாய் கழகம் தான் இந்தியாவின் முதல் சுதந்திர போராட்டம். நாட்டை பாதுகாக்க, இந்த நாட்டை நேசித்தாலும் பாதுகாக்க முடியும். இந்த நாட்டை பாதுகாப்பதற்காக வேண்டி முதல்ல சிப்பாய் கழகம். சிப்பாய்னா என்ன? சிப்பாய்னா போலீஸ் அர்த்தம். சிப்பாய்ங்கிற வார்த்தைக்கு ராணுவ வீரன், அரசாங்கத்தினுடைய ஊழியர் அர்த்தம். பாதுகாக்கிற ராணுவம் போலீஸ் எல்லாத்தையும் அந்த காலத்து சிப்பாயும்பாங்க. அந்த சிப்பாய்களாக முஸ்லிம் சிப்பாய்கள் வெள்ளைக்காரன் இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, ஆயுதத்தை எல்லாம் முஸ்லிம்கள் போய் அவன்கிட்ட சிப்பாயா சேர்ந்து, வெள்ளைக்காரன் போய் அவனுடைய ராணுவ வீரரா சேர்ந்து அவன்கிட்ட இருந்து வெப்பன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு, ராணுவ வீரனும் துப்பாக்கிலாம் கொடுத்துருவான்ல, அவன்கிட்ட இருக்கிற சரக்குலாம் இவனுக்கு கிடைச்சிடும். அந்த மாதிரி போய் சேர்ந்து அவன்கிட்ட உள்ள சாதனங்கள் எல்லாம் கைப்பற்றிக்கிட்டு திடீர்னு எதிராக புரட்சி பண்ணாங்க. சிப்பாய்கள் பூரா இணைஞ்சாங்க. வேலூர்ல முஸ்லிம் சிப்பாய்கள் பூரா வெள்ளைக்காரனுக்கு எதிராக ஆயிருந்தாங்க. சுட்டு தள்ளி ரணகலம் பண்ணாங்க. ஓடி இந்த நாட்டில் வெள்ளைக்காரனா இருக்கக்கூடாது என்று சொல்லி களத்தில், அதான் முதல் சுதந்திரம். அப்பதான் விதைக்கிறாங்க.
அதை பார்த்துட்டு தான் நம்ம எதிர்க்கணுங்கிற உணர்வு வந்து விதைக்கப்படுதுங்க. அப்ப வந்து என்ன செஞ்சாங்கன்னா அவ்வளவு முஸ்லீம்கள் தான் சிப்பாய் கழகத்துல ஈடுபட்டவங்க. அதுக்கு பேர் கழகம்னு பேர் வச்சுட்டான் பாருங்க. கழகண்டா தப்புக்கு தான் கழகம்னு சொல்லணும், அது சிப்பாய் போர்னு தான் சொல்லணும். ஆனால் வரலாற்றுல எப்படி எழுதிருக்கான்னு கேட்டா தப்பு செய்யறவன் தானே கழகம்னு சொல்லுவான். கரெக்டானதுக்கு வந்து கழகங்கிற வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது. சுதந்திர கழகம்னு சொல்லுவோமா, காந்திஜி கழகம் பண்ணான்னு சொல்லுவோமா, நேதாஜி சுபாஷ் சந்திர கழகம்னு சொல்லுவோமா? அவங்களும் அதே காரியத்தை செஞ்சாங்க. லட்சியத்தை பொறுத்து அது மாறிடும். ஒரு லட்சியத்துக்கு நியாயத்துக்கு நடந்தால் அதுக்கு பேர் கழகம்னு சொல்லக்கூடாதுங்க. ஆனா கழகம் தான் எழுதி வச்சுக்கிறாங்க. சிப்பாய் கழகம் தான் சுதந்திர போர்னு சொல்லி வச்சிருக்காங்க. சரி, சிப்பாய்கள் கழகம் தான் வச்சுக்கிறோம், கழகம் பண்ணாங்க. இந்த கழகம் பண்ணதுக்கு என்ன பதிலடி தெரியுமா? அவனோட நிக்க முடியல, எல்லாம் பிடிபட்டாங்க, சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. உசுரோட பிடிக்கப்பட்டவர்களை எல்லாம் பீரங்கிக்குள்ள வச்சு வெடிமருந்த வச்சு சுட்டான். பீரங்கியில் திணித்து அவர்களை என்ன அவங்களே குண்டா பயன்படுத்தினா துண்டு துண்டா செதறி போய் செத்தாங்க. சாவுன்னு தெரியும். எதுக்கு செஞ்சாங்க இத? இந்தியாவா வெளிநாடாங்கிற ஒரு கேள்விக்கு பதில் தானங்க. இந்த தேசத்தை நேசிக்கிறியா இல்லையா அதுக்கு பதில் தானே. அப்ப சுதந்திரம் சொன்னாங்க, முடிச்சு எல்லாம் சொல்றாங்க. அப்ப சுதந்திரத்துக்காக வேண்டி போராடினாங்க. இதே மாதிரி வந்து வெள்ளையர்களுக்கு எதிராக நடத்தின நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுடைய ராணுவத்தில் தளபதியா இருந்தவர் ஷானவாஸ் கான் தான். ஆயுதம் தாங்கி போராடினாங்க. கோடிக்கணக்கான ரூபாய் வள்ளல் ஹபீபுங்கிறவர் தான் நெஞ்சாரு சுதந்திர போராட்டத்துக்கு நிதியா கொடுத்தாரு. இதெல்லாம் வரலாற்றில் இன்னைக்கு ரெக்கார்டாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. காந்தி நடத்தின போராட்டத்திலையும் முஸ்லீம்கள் தான் அதிகமாக பங்கு வகிச்சாங்க. இல்லஸ்டேட் வீக்லியில ஒரு சுருக்கமா சொல்வதாக இருந்தால், குஷ்வந்த் சிங் அவர்கள் ஆசிரியராக இருந்தார். அந்த நேரத்தில் இல்லஸ்டேட் வீக்லியில் எழுதுறாரு, முஸ்லிம்கள் இந்த நாட்டில் எத்தனை சதவீதம் இருக்கிறார்களோ அதை விட அதிகமாக இந்த நாட்டின் விடுதலைக்காக வந்து உயிர் தியாகம், பொருள் தியாகம் செய்திருக்கிறார்கள் சொல்றார். இது ஒண்ணு தேசத்திற்கு பக்தி நிரூபிச்சிருக்கோம். அடுத்து என்னன்னா, ஒரு நாடு உண்டாவது, பாகிஸ்தான் ஒரு இந்தியா சுதந்திரம் அடைய போற கட்டத்தில் முஸ்லிம்களுக்கு ஒரு நாடு தனியா வேணுங்கிற மாதிரி ஒரு கோரிக்கை. அந்த கோரிக்கைக்கு வந்து காரணம் வந்து ஸ்டார்டிங் முஸ்லிம்கள் பண்ணல. இந்த கோல்வால்கர் கூட நெஞ்சாரு அது தனி நாடா பிரிச்சு கொடுக்கணும்னு சொன்னார். ராஜகோபாலாச்சாரியார் கூட நெஞ்சாரு அது தனியா பிரிச்சிருந்து இருந்தா அது முஸ்லிம் பெரும்பான்மை வந்துடும் பயந்தாங்க. எல்லாம் சேர்ந்து இருந்தா அவங்க ஒரு 20 கோடி சேர்ந்தாங்கன்னா அவங்களே பிரதமர் ஆகுறதுக்கான வாய்ப்பெல்லாம் வந்துடும் சொல்லி மற்றவங்க தான் தூபம் போட்டாங்க. ஜின்னாவுக்கு பலியானார். ஜின்னாதான் அந்த கோரிக்கை முதல்ல வச்சாருன்னு சொல்ல முடியாது. நாட்டை பிரிக்கிறாங்க. நாட்டை பிரிக்கக்கூடிய நேரத்தில் இப்ப எங்களுக்கெல்லாம் கூட அழைப்பு கொடுக்கப்பட்டுச்சு. எங்களுக்கு எங்க அப்பா பாட்டனுக்கு நீங்க எல்லாம் போயிருங்க, பிறந்தா போகலாம், யார் வேணாலும் போகலாம்னு சொன்னாங்க. எந்த முஸ்லீம் போகல. பாகிஸ்தானுக்கு சென்னையில இருந்து ஒருத்தனும் போகல, மதுரையில இருந்து ஒருத்தனும் போகல, ஹைதராபாத்ல ஒருத்தனும் போகல, ராமநாதபுரத்தில் ஒருத்தனும் போகல. போனதெல்லாம் யாருங்கிறீங்களா? போகவே இல்லை யாரும். உண்மை என்னன்னு கேட்டா பாகிஸ்தானுக்கு யாரும் போகல. அது என்ன நடப்பு என்று சொன்னால், பாகிஸ்தான் எப்படி பிரிக்கப்படுதுன்னா, பஞ்சாப் இருக்குல்ல, இப்ப உள்ள பஞ்சாப் ஒரு பெரிய மாநிலமா இருந்துச்சு, இந்தியாவுடைய ஒரு மாநிலம். அந்த பஞ்சாபுடைய ஒரு பாதியில முஸ்லிம்கள் மெஜாரிட்டி, ஒரு பாதியில சீக்கியர்கள் மெஜாரிட்டி, ஒரு பாதியில அவங்க மெஜாரிட்டி. இந்த பாதி இப்படி அறுத்து இதான் பாகிஸ்தான். அதுல இருந்த முஸ்லீம் அதுல இருந்துகிட்டான். நல்லா கவனிக்கணும். வீடு வாசல் விட்டு நாங்க யாரும் போகல. அவன் மண்ணுல அவன் இருக்கிறான். நீங்க தான் நாட்டை பிடிச்சி அறுத்து விட்டீங்க. அவன் இங்க இருந்துகிட்டு மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு அவன் போகல. பிரிவினைக்கு முந்தி எந்த மண்ணுல இருந்தானோ அந்த மண்ணுல தான் பிரிவினைக்கு பிந்தியும் இருக்கிறான். சரியா? அதே மாதிரி வந்து அதான் பாகிஸ்தான் இருக்கிறது. பாகிஸ்தான் வந்து 2 இடமா பிரிச்சாங்க. ஒன்னு வந்து கிழக்கு பாகிஸ்தான், ஒன்னு மேற்கு பாகிஸ்தான். இது மேற்கு பாகிஸ்தான் சொல்லுவாங்க இது ஆரம்பத்தில். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, வங்காளம் இருக்குல்ல, மேற்கு வங்காளம். இந்த மேற்கு வங்காளம் இங்க இருக்குது. மேற்கு வங்காளம் ஒன்று இருந்தா கிழக்கு வங்காளம் இருக்கணும்ல, அது எங்க இருக்குது? அது அப்படி ஒன்று இந்தியாவில் இல்ல. மேற்கு வங்காளம் தான் இந்தியாவில் இருக்கே தவிர மேற்கு வங்காளம் பிரிச்சா அதுக்கு ஆப்போசிட்டா என்ன இருக்குன்னு கிழக்கு வங்காளம் இருக்கணும் இல்லையா? கிழக்கு வங்காளம் இல்ல. கிழக்கு வங்காளம் தான் இப்ப இருக்கிற பங்களாதேஷ் சொல்றாங்க பாருங்களேன். அதான் கிழக்கு வங்காளம் என்ற பெயரில் இந்தியாவில் ஒரு மாநிலமாக இருந்தது. அந்த கிழக்கு வங்காளத்தில் முஸ்லிம்கள் அதிகமா இருந்தாங்க. அது பாகிஸ்தான் ஆக்கினாங்க. அத பாகிஸ்தான் வந்து பஞ்சாப் பாதியா அறுத்து அது ஒரு பாதி பாகிஸ்தான், வங்காள மாநிலத்தை பாதியா அறுத்து அது ஒரு பாகிஸ்தான். அதுக்கு இதுக்கு தொடர்பே கிடையாது. அது வந்து ஆகாய மார்க்கமா தான் போக முடியும். அப்படி பிரிஞ்சு கிடக்குது, ஒட்டி இல்ல. இது ஒரு எண்டு, இது ஒன்று எண்டில் இருக்கு. இலங்கை வழியா தான் போவாங்க. அந்த பாக் ஜலசந்தி வழியா தான் செய்ய முடியும், அவங்களுக்குள்ள தொடர்பு வச்சுக்கிற முடியும். அப்படி பாகிஸ்தானை பிரிச்சாங்க. அப்ப பாகிஸ்தானை பிரிக்கும் பொழுது வங்காளத்தில் நாங்க போனோமா, போங்கன்னு சொன்னாங்க. நமக்குன்னு ஒரு நாடு வருதுன்னு எல்லாரும் ஆசைப்படுவாங்கல்ல, நாங்க ஆசைப்படல. நமக்குன்னு ஒரு நாடு வருது, முஸ்லீமுக்கு ஒரு நாடு, முஸ்லீம் பிரதமர், முஸ்லீம் ஜனாதிபதி, முஸ்லீமுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு ஆசைவாதத்தை காட்டினாங்க. ஒருத்தனும் இங்க இருந்தாங்க, யாருமே போகல. யாரு போனா?
அந்த மண்ணுல வங்காளத்துல இருந்த மண்ணுல உள்ள அங்கே இருந்துகிட்டான். அப்படித்தான் இந்த நாடு பிரிவினையாச்சே தவிர நாங்க மாற்றோன்னு விரும்பிச்சிருக்கோம். எங்களுக்கு எங்க மண் இருக்கு, நீ தனி நாடை உண்டாக்கிட்டு கூப்பிட்டா நாங்க போக மாட்டோம். இதை விட்டு போக மாட்டோம். வெட்டினாலும் சரி, குத்தினாலும் சரி, கலவரம் நடத்தினாலும் சரி, நாங்க போக மாட்டோம்னு உறுதியா நின்றோம். போனாங்க, போகல நான் சொல்லல. எவ்வளவு பேர் போனான்னு சொன்னா 1000 என்ற கணக்கில் போனான். போனவங்க இதெல்லாம் என்ன தெரியுமா, அவனுக்கு பேர் முஹாஜிர்னு பேர், அகாதிகள்னு பேர். அவனுக்கு எங்க கூட கிடையாது. இங்க இருந்து போனாங்க, பெருசா நினைச்சு எதிர்பார்த்து போனான்ல. அவனுக்கு எடுத்த பனிஷ்மெண்ட் என்னன்னு கேட்டா, பாகிஸ்தான்ல இவங்க நாடோடிகளா தெரிஞ்சிட்டு இருக்காங்க, அனாதைகளா. இங்க இருந்து போனவன் 1000 ஒருத்தங்கிற கணக்குல போனானு, அவனுக்கு பேர் முஹாஜிர்னு பேரு. அங்க உள்ளவன் மண்ணின் மைந்தர்கள் இவனை ஏத்துக்கிற தயாரா இல்ல. இதான் நடந்துச்சு. இன்னைக்கும் அவர்களுக்கு பேர் முஹாஜிர்கள் தான். அவர்களுக்கு தனியான சில சலுகைகள் எல்லாம் கொடுத்து என்னமோ பண்ணி பாக்குறாங்க. அது தாழ்த்தப்பட்ட நிலையில அவங்க இருந்து கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப 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 குறைவு. இதான் கணக்குன்னு வைங்களேன். அப்ப இதை வச்சுதான் பிரிவினையை நாடுவாங்க. நாங்க அப்ப கூட போகல. எந்த சமுதாயமும் தனக்குன்னு ஒரு நாடு வரும்போது ஓடிப்பிடுவாங்க. இஸ்ரவேலர்கள் இருந்தாங்க, யூதர்கள் உலகம் முழுவதும் பரவி கிடந்தாங்க. அவங்களுக்கு நாடே இல்லாம இருந்துச்சு. அந்தந்த நாட்டில இருந்து எவ்வளவு வசதிகளை அனுபவிச்சாங்க. தங்களுக்குன்னு ஒரு நாடு உண்டானு ஓடி போயிட்டாங்க. இந்தியாவில் யுதம் ஓடி போயிட்டான், அமெரிக்கா யுதம் ஓடினா, பிரிட்டன் யுதம் ஓடினா. தங்களை அரவணைச்ச நாட்டை விட்டுட்டு தங்கள் இனத்துக்கு ஒரு நாடு கிடைக்கும் பொழுது ஓடினார்கள். ஓடாதவங்க நாங்க. இந்தியாவில் இருக்கிற முஸ்லிம்கள் ஒவ்வொருவருமே நாங்கள் இந்தியா தான் எங்க நாடு, நாங்க போக மாட்டோம், எங்களுக்குன்னு ஒரு நாட்டை பிரிச்சு தந்தா கூட நாங்க போக மாட்டோம் உறுதியா இருந்துட்டோம். சரி, இப்ப என்ன பிரச்சனைன்னு கேட்டா, இந்த கிரிக்கெட் நடக்குது. கிரிக்கெட் நடக்கிற நேரத்தில் அந்த கிரிக்கெட்டை என்ன பண்ணிட்டாங்கன்னா தேசபக்திக்குரிய அளவுகோலாக ஆக்கிட்டாங்க. எந்த அளவுக்கு அது ஒரு தேசபக்தி அளவுகோல் கிடையாது. கிரிக்கெட்ல ஆடக்கூடிய பாகிஸ்தான் வீரனும் சரி, இந்தியா வீரனும் சரி, அவர்கள் தங்களுடைய தொழிலுக்காக எந்த அளவுக்கும் போகக்கூடியவர்கள். நம்மளை பணயமா வைத்து பணம் சம்பாதிப்பார்கள், பணத்தை வாங்கி கொண்டு தோற்பார்கள், பணத்தை வாங்கி கொண்டு ஜெயிப்பார்கள். நாட்டுக்கு விசுவாசமாக ஆடவில்லை என்பது பல சந்தர்ப்பங்கள் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. என்ன தெரியுமா, சூதாட்டம் நடக்கும். என்ன செய்வாங்க கேட்டா, நல்லா தெரியும் இவன் தான் ஜெயிப்பான்னு சொல்லி அவன் தோப்பான். ஜெயிச்சவனுக்கு என்ன தருவாங்க, தருவாங்களா, நீ தோத்தா 50 கோடி தர்றான். அப்ப பங்கு வச்சுக்கிறதுக்காக என்ன செய்வாங்க, வேணும்னே இப்படி தட்டி விட்டு ரன் அவுட் ஆவாங்க. அதுக்கு நம்மளே ஓட மாட்டோம், அவன் ஓடுவான். எதுக்கு ரன் அவுட் ஆகுறதுக்கு ஓடுவான். அப்ப ரன் அவுட் ஆகி புட்டுன்னு போயிட்டு இருப்பாங்க. எல்லாம் என்ன, பணம் வாங்கிட்டு தோத்து போறது. இது அல்ல தேசபக்தி. ஒரு நாடு ஒரு நாட்டை விளையாட்டுல ஜெயித்து விட்டால் உடனே நாடு பாதுகாப்பாயிருமா? போர்ல ஜெயிக்கணும். தேசபக்தி பக்தி எதுன்னா, ராணுவத்துல கார்கில்ல போய் ஜெயிச்சான் பாரு, அதான் தேசபக்தி. அவன் தான் இந்த மண்ணை காக்குறதுக்கு அவன் போராடினான். நம்மளை காக்குறது, மண்ணை மட்டும் காக்கல, நம்மளை, நம்ம பொண்டு பிள்ளைகளை, நம்ம புள்ள குட்டிகளை, நம்ம சொத்தை, நம்ம சுகத்தை எல்லாம் பாதுகாக்கிறதுக்கு எல்லையில கிடந்து சாவுறான அவன் தான். அவனுக்கு மரியாதை இல்லை இந்த நாட்டில், அவனுக்கு வசதிகள் இல்லை. விளையாட்டு அவன் சம்பாத்தியத்துக்காக வேண்டி எப்படி வேண்டாலும் விளையாடுறான். விலை போறான், விலை சூதாட்டத்தில் மாட்டிக்கொண்டு வெளியே போனாரா இல்லையா? அப்படி எத்தனை பேரும் வெளியே போனாங்க. இது ஜாதி மதத்தெல்லாம் கடந்து ஊடுருவி இருக்கிறது. நம்ம இல்ல எப்படி ஆக்கிவிட்டாங்க கேட்டா, இந்த கிரிக்கெட் தான் தேசபக்திக்கு அளவுகோல் ஆக்கிட்டாங்க. அது முதல்ல மாறணும். அது ஒரு விளையாட்டு. ஏன் கபடி எல்லாம் விளையாட்டு இல்ல? இப்ப கபடி எல்லாம் என்னாச்சு, என்ன பாவம் செஞ்சு? அதுல கபடியிலையாவது ஒரு அறிவுபூர்வமான விஷயங்கள்லாம் இருக்குது. கிரிக்கெட் மாதிரி ஒரு விளையாட்டு என்பதுங்க விளையாட்டா தான் இருக்கணும், வாழ்க்கையா இருக்கக்கூடாது. விளையாட்டுனா என்ன அர்த்தம்? நம்முடைய மொத்த வாழ்க்கை நேரத்தில் ஒரு அரை மணி நேரத்தை அதுக்கு ஒதுக்கணும், அதுக்கு பேர் விளையாட்டு. ஒரு 24 மணி நேரத்தில் 1 மணி நேரத்தை ஒதுக்குனீங்களா, அதுக்கு பேர் விளையாட்டு. 23 மணி நேரம் உங்க வேலையை பார்ப்பீங்க. இது என்ன தெரியுமா, இரவு பகல் ஆட்டம் வாங்க 24 hours உட்கார்ந்து இருக்கிற ஒரு விளையாட்டா. அது வேணும். 24 hours காரியத்தை அவன் விளையாட்டுன்னு சொல்ல மாட்டான். விளையாட்டுனா என்ன இருக்கணும்னா, அது கொஞ்ச நேரம் ஒரு டைம் பாஸுக்காக இருக்க வேண்டும், நம்மள ஒரு ரிலாக்ஸ் பண்ணுவதற்காக இருக்க வேண்டும். உட்கார்ந்து நான் டிவியில காலையில உட்கார்ந்தான்னா காலையில இருந்து மத்தியானம் ராத்திரி 12 மணி வரைக்கும் உட்கார்ந்துட்டு இருக்கு. விளையாட்டு இது. அந்த அவன் விளையாடுறவனுக்கு இருக்க, நீ பாக்குறவனுக்கு இருக்க. அது அந்த அளவுக்கு நம்மளை ஆக்கிவிட்டாங்க. அப்ப கிரிக்கெட் என்பது அது விளையாட்டு இல்லை. அதுல எந்த உடல் வலுவும் நமக்கு வரப்போவது இல்லை. அதுல எந்த விதமான சக்தியும் நமக்கு கிடைக்க போவதில்லை. அப்படி போறோம், அப்படி பார்த்துட்டு அந்த அளவுக்கு தான் விளையாட்டு என்பது இருக்க வேண்டும். ஆக்கிவிட்டா. எந்த அளவுக்கு ஆக்கிட்டாங்க? பாகிஸ்தான்காரங்க விளையாட வந்தான்னா விளையாடக்கூடாதுன்னு இவன் தடுக்கிறது, இவன் விளையாட போன அவன் விளையாடக்கூடாதுன்னு தடுக்கிறது, இங்க விளையாட்டு மைதானத்தை கொத்தி சேதப்படுத்துறது, இந்த மாதிரிலாம் பண்றாங்க. இது கண்டிக்கத்தக்க ஒரு காரியங்கள் விளைவிக்கணும். அதே நேரத்தில் இந்த கிரிக்கெட் தான் தேசபக்திக்கு அளவுகோல் என்று மக்கள் கருதுகிற நேரத்தில் ஒரு முஸ்லிம் எப்படி நடக்கணும் தெரியுமா? அதுக்கு ஏற்றவாறு நடக்கணும். அவனுடைய தேசபக்தி கேள்விக்குறியாவதுல அவர் கேட்டார்ல, பட்டாசு வச்சு கொண்டாடினாங்க. ஆனால் அதே நேரத்தில் இந்திய அணி வெற்றி பெற்ற பிறகு ஸ்வீட் கொடுத்து மகிழ்ந்த முஸ்லிம்கள் என்று படத்தோட தினமலர் போன்ற பத்திரிகைகள்ல தினகரன் கட்டி கொண்டு வந்தீங்களா?
பாக்குற அந்த கட்டிங் கொண்டு வரலையா? பேப்பர்ல புகைப்படத்தோட பாகிஸ்தான் தோத்து இந்தியா ஜெயிச்ச உடனே ஸ்வீட் கொடுத்து பஞ்சாப்ல அமிர்தரசுல வந்து அப்படி நடக்கக்கூடிய முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். நம்ம நாடு ஜெயிச்சிருச்சேன். ஆனால் என்னைய பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானா இருக்க போய் இப்படி வருதுங்க, அப்படி வருது. இந்தியாவும் ஆஸ்திரேலியா விளையாடுது. நான் வந்து விளையாட்டுல இவன் தான் நல்லா விளையாடுவான் என்று நான் அதை ஆதரித்தால் அது தேசபக்தி எதிரா? இந்தியா அப்ப நான் கேட்கிறேன், அப்ப ஏன் புருஸ்லி படத்தை போய் பாக்குறீங்க? வெளிநாட்டுக்காரன் நான் கேட்கிறேன், இந்தியாவில் எவ்வளவு வீரர்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, எத்தனை பேர் இங்க இருக்காங்க புருஸ்லிக்கு ரசிகர்கள் இருக்கிறாங்க. என்னடா எங்க நாட்டில் சினிமா நடிகை இல்லையா? எங்க நாட்டில் கதாநாயகம் இல்லையா? நீ ஏன் வந்து புருஸ்லி படத்தை போய் புருஸ்லி பணியம் கொடுத்துருந்தாங்க. அவன் இருந்த காலம் வரைக்கும் எல்லாரும் புருஸ்லி பணியனத்துக்கு மாட்டிக்கிட்டு புருஸ்லின்னு ஒருத்தர் இருந்தாங்க. அவன் கராத்தே ரொம்ப கரகண்ட ஆளு. அவன் கதான நடத்தா பிச்சுக்கிட்டு போவோம், சைனாவிலே ஜப்பான்லையும் போவோம். நம்ம நாட்டில ஏன் போகணும்? ஒரே ஜாக்கிசான் வந்து இப்ப அதுக்கு ஈக்குவலா வந்து நிக்கிறான். இப்ப ஜாக்கிசானுக்கு ரசிகர்கள் இந்தியாவில் உண்டாயிட்டாங்க. இவங்களாம் தேச விரோதியா? இது ஒரு கலை. ஒருத்தனுக்கு வந்து இந்த விளையாடுறதா பிடிச்சிருக்கும், அதுல ஒரு தப்பு கிடையாது. ஒரு நாட்டினுடைய பொருள் பிடிச்சிருக்கும். இந்திய சட்டை வாங்காம நீங்க ஃபாரின் சட்டை வாங்குறீங்க, அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு வாங்குறீங்க. அது மாதிரி ஒரு வெளிநாட்டு வாட்சி வாங்கி கட்டிக்கிறீங்க, பேனா வெளிநாட்டு பேனாவா இருக்கிறது. அப்ப இதெல்லாம் வந்து தேசபக்திக்கு எதிரானதா? அப்படி கிடையாது. விளையாட்டுன்னு அப்படித்தான். ஃபுட்பால் ரொனால்டோவன் ரொனால்டோ நம்ம பேர் என்ன? ரொனால்டா. சரி, ரொனால்டோவா அவன் இருக்கிறான். அவனுக்கு உலகமெல்லாம் ரசிகர்கள் இருக்கிறாங்க. அவன் நாட்டுக்கு எந்த நாடா இருந்தாலும் அவனை தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்படி அந்த விளையாட்டை கையில வச்சிருக்கான். சில பேரு அந்த விளையாட்டை கையில வச்சிருக்கான். நம்முடைய ரசனை எப்படி இருக்கணும்னு கேட்டா, விளையாட்டை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு சச்சினுக்கு ஒரு திறமை இருக்கிறது. நீங்க நினைக்கிற மாதிரி வெளிநாட்டை நினைக்கிறது இல்ல. சச்சினை பாராட்டும். சச்சின் அடிச்சா அவன் ரசிக்கிறான். ஏன் ரசிக்கிறான்? அவன் விளையாட்டை பார்க்கறான். இந்தியாக்காரன் பார்க்கறது இல்ல. அதே மாதிரி பாகிஸ்தான்ல ஒருத்தருக்குமான அடிப்பானார் அக்தர். அவன் ராவல்பிண்டி எக்ஸ்பிரஸ் வாங்கல. அவன் அளவுக்கு பந்து யாருக்கும் வீச இயலாது. அதுல அவனை ரசிங்க, இதுல இவனை ரசிங்க. ஆஸ்திரேலியாவில் ஒருத்தன் ஒரு விஷயம் திறமையா இருந்து அதுல அவனை அடிங்க, எடுத்தா ரன் சிக்ஸரா அடிப்பான அவனை ரசிச்சுட்டு போங்க. விளையாட்டு என்பது அந்த திறமையை ஊக்குவிப்பதற்காக வேண்டியிருக்கிறமே தவிர சொந்த பந்தத்தை பார்த்துக்கிட்டு அண்ணன் தம்பின்னு பார்த்துக்கிட்டு மாமா மச்சான் பார்க்கிற மேட்டர் இல்ல. ஆனால் அப்படி இருக்கிற நேரத்தில் இப்படி சில கிறுக்கணும் முஸ்லீம்ல உள்ள கிறுக்கணும் என்ன செஞ்சா இப்படி நடந்தான்னு சொன்னா அவன் கண்டிக்கத்தக்க ஒரு ஆளு. மக்கள் அப்படி நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரி என்னடா அவன் பாகிஸ்தானுக்கு என்னமோ சப்போர்ட் பண்றாங்கிற மாதிரி அதுக்கு அர்த்தம் வந்துருதுல. அந்த அர்த்தம் வர்ற காரியத்தை எந்த ஒரு அறிவுள்ள முஸ்லீமும் செய்யக்கூடாது. அது தப்பு. நீங்க சொன்ன மாதிரி நடந்திருந்தால் தப்பு. ஆனால் நம்ம தேசபக்தியா அது கேள்வி வந்துச்சுன்னா நாங்க இந்தியாவுக்கு எதிரான நடக்கும் இஸ்லாம் சொல்லல. இஸ்லாமே எங்களுக்கு விசுவாசமா நடக்க சொல்றதுனால ரெண்டுமாவும் நாங்கள் இருக்கோம். அதுல ஒண்ணு முரண்